நிருபம் 7ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களுக்கு திருப்போம். 10ஆம் வசனமும் 11ஆம் வசனமும் வாசிக்க போவோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனமும் 11ஆம் வசனமும். இப்படி இருக்க ஜீவனுக்கு ஏதுவான கற்பனையே எனக்கு மரணத்துக்கு ஏதுவாக இருக்க கண்டேன். பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்து அதனாலே என்னை கொன்றது. இப்படிப்பட்ட வசனங்களை வாசிக்கும் போது உடனடியாக அது விளங்காமல் இருக்கலாம். அதற்காக தான் இதை போதிக்கிறோம், இதை விளக்கி சொல்லுகிறோம். ரோமருக்கு எழுதின நிருபத்தை போல ஒரு வேத சத்தியங்களை விளக்குகிற ஒரு புஸ்தகம் வேற எதுவும் கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தேவையான சகல சத்தியங்களும் இங்கே மிகவும் அருமையாக விளக்கி சொல்லப்பட்டிருக்கின்றன. ரோமர் 7ஆம் அதிகாரம் குறிப்பாக மிகவும் முக்கியமான அதிகாரம். ஏனென்றால் நியாயப்பிரமாணத்தை குறித்தும் பாவத்தை குறித்தும் இந்த அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிற சத்தியங்களைப் போல வேற வேத பகுதிகளில் எங்கேயுமே வேத முழுவத்திலேயும் நாம் படிக்கவே முடியாது. குறிப்பாக இந்த அதிகாரம் நியாயப்பிரமாணத்தை குறித்த அதிகாரம். கர்த்தருடைய நியாயப்பிரமாணம் எதற்காக கொடுக்கப்பட்டது, என்ன நோக்கத்துக்காக கொடுக்கப்பட்டது என்பதை இந்த அதிகாரத்திலே பவுல் அப்போஸ்தலன் சொல்ல முயற்சிக்கிறார். அதிலே அதை சொல்லும் போது பாவத்தை குறித்த பல காரியங்களை அவர் இங்கே போதிக்கிறார். நியாயப்பிரமாணத்தை குறித்து போதிக்கும் போது நியாயப்பிரமாணம் பாவத்தை எடுத்துக்காட்ட, பாவம் உள்ளே இருக்கிறது என்பதை காண்பிக்கும்படியாக கொடுக்கப்பட்டது என்பதை சொல்லுகிறார். சொல்லி கடைசியில நியாயப்பிரமாணத்தை போதிக்க வந்து பாவத்தை குறித்து ரொம்ப அதிகமா போதிக்கிறார். பாவம் எப்படி மனுஷனுக்குள்ள குடிகொண்டிருக்கிறது, அது எப்படி ஒரு அந்நிய சக்தி மனுஷனுக்குள்ள வந்து அவனை பிடித்து அவனை ஆட்கொள்ளுகிறது. தேவனுக்கு அடுத்தபடியாய் பாவம் தான் ஒரு பெரிய சக்தி இந்த உலகத்திலேயே என்பதை விவரமாய் இந்த அதிகாரத்தில் விளக்குகிறார். பாவத்தை குறித்த சத்தியம் இன்றைக்கு அநேகருக்கு தெரிகிறது இல்லை. பாவத்தை குறித்த சத்தியம் நமக்கு விளங்கலைன்னா ரட்சிப்பு குறித்த சத்தியம் விளங்காது. ரட்சிப்பு குறித்த சத்தியம் விளங்கலைன்னா அறியாமையினால் நிறைந்த கிறிஸ்தவர்களாய் நாம் இருப்போம், அறியாமையிலேயே வாழ்வோம். அறியாமையினாலதான் ஜனங்கள் சங்காரமாகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சத்தியத்தை அறியாதனாலதான் பிசாசு அவர்களை மேற்கொள்ளுகிறான். சத்தியத்தை அறியாதனால அவருடைய வாழ்க்கையில குழப்பமும் சஞ்சலமும் நிறைந்திருக்கிறது. பாவம் எப்படிப்பட்டது, எந்த தன்மை வாய்ந்தது, அதனுடைய குணாதிசயங்கள் என்ன, பாவம் எப்படி மனுஷனுடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறது, எப்படி அவனை ஆட்டி படைக்கிறது, அது எப்பேற்பட்ட சக்தி, எவ்வளவு கொடூரமான சக்தி என்பதை நாம் புரிந்து கொண்டால் தான் அநேகருக்கு சுவிசேஷத்தை நாம் எடுத்து சொல்ல முடியும். முதலாவது அநேகருக்கு நாம் பிரயோஜனமா இருக்க முடியும். அநேகரை கத்திரத்தில் நடத்துறதுக்கு இப்பேற்பட்ட சத்தியங்கள் ரொம்ப முக்கியம். நாம் ஜெயத்தில் வாழ்வதற்கும் இப்பேற்பட்ட சத்தியங்கள் மிகவும் முக்கியம். முக்கியமா 7ஆம் வசனத்திலிருந்து, அதாவது முதல் 6ஆம் வசனம் வரைக்கும், முதல் 6 வசனங்களிலே விசுவாசி நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லுகிறார். 7ஆம் வசனத்திலிருந்து பாவத்தை குறித்து ஒரு பெரிய போதனை போதிக்கிறார். இங்க 7ஆம் வசனத்திலே எப்படி நியாயப்பிரமாணம் பாவத்தின் குணாதிசயங்களை வெளியே கொண்டு வருகிறது அல்லது வெளிப்படுத்துகிறது என்பதை சொல்லுகிறார். 8ஆம் வசனத்திலே நியாயப்பிரமாணம் எப்படி பாவத்தின் வல்லமையை நமக்கு காண்பிக்கிறது, பாவத்தின் வல்லமை எப்படி நியாயப்பிரமாணத்தின் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது என்பதை சொல்லுகிறார். பாவத்தின் வல்லமை குறித்து 8ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். 9ஆம் வசனம் போன வாரத்தில் பார்த்தோம். அதிலே சின்ஃபுல்னஸ், நம்முடைய பாவ நிலைமை எப்படி நியாயப்பிரமாணத்தினால் நமக்கு விளங்க ஆரம்பிக்கிறது, நியாயப்பிரமாணத்தை கொண்டு நம்முடைய பாவ நிலைமையை எப்படி நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. நாம் பாவத்தில் வாழ்கிறோம், பாவத்தில் இருக்கிறோம், பாவம் நம்ம ஆட்கொண்டிருக்கிறது என்று ஒரு மனுஷன் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நியாயப்பிரமாணம் அவனுக்கு வர வேண்டும், நியாயப்பிரமாணத்தை அவன் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்பொழுது அவன் பாவி என்பதை புரிந்து கொள்வான் என்றெல்லாம் போன வாரம் சொன்னோம். இப்ப 10ஆம் 11ஆம் வசனங்களிலே பாவம் எப்படி வஞ்சிக்கிற தன்மை உள்ளது என்பதை குறித்து விளக்குகிறார். அதை தான் இன்றைக்கு சொல்ல போகிறோம். பாவம் மகா பெரிய வஞ்சிக்கிற தன்மை உள்ளதா இருக்கிறது. இட்ஸ் தி கிரேட்டஸ்ட் deceiving force. The deception of sin is talked about here. பாவத்தின் வஞ்சனை எப்பேற்பட்ட கொடூரமான வஞ்சிக்கிற ஒரு சக்தியாக பாவம் இருக்கிறது என்பதை பவுல் அப்போஸ்தலன் இங்க விளக்குகிறார். ஒவ்வொரு வசனத்திலையும் இந்த பாவத்தின் தன்மையை கொஞ்சம் அதிகமா விளக்கிட்டே போறார்.
இந்த 10-11 வசனங்கள்ல பாவம் எப்படி வஞ்சிக்கிறது என்பதை குறித்து எடுத்து சொல்லுகிறார். அநேகருக்கு இது புரியலன்னா பாவத்தை அவர்கள் வஞ்சிக்கிற சக்தி என்று புரிந்து கொள்ளவில்லை என்றால் இந்த பாவத்தில் ஏமாந்து போக வாய்ப்பு உண்டு. பாவம் வஞ்சிக்கிற சக்தி என்பதை புரிந்து கொள்ளும் போது அதிலே நாம் ஜாக்கிரதையா இருக்க முடிகிறது, ஏமாற மாட்டோம். அதனுடைய வல்லமை, அதனுடைய தந்திரம், அதனுடைய வஞ்சிக்கும் தன்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மிகவும் முக்கியம். ஆகையால் பாவம் வஞ்சிக்கிறது, வஞ்சிக்கும் தன்மையுடையது என்பதை பவுல் அப்போஸ்தலன் இங்கே விளக்குகிறார். 10ஆம் வசனத்திலே எப்படி சொல்லி இருக்கிறார், இப்படி இருக்க ஜீவனுக்கு ஏதுவான கற்பனை எனக்கு மரணத்துக்கு ஏதுவாய் இருக்க கண்டேன். ஜீவனுக்கு ஏதுவான கற்பனை என்று சொன்னவுடன் கொஞ்சம் ஒரு ஃப்ரேஸா விளக்கிட்டு போறேன், அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஆழமா சொல்லுவோம். ஜீவனுக்கு ஏதுவான கற்பனை என்று சொன்ன உடனே கற்பனை ஜீவனை கொடுக்க வந்தது என்று அநேகம் பேர் அப்படி வியாக்கியானம் பண்ணி விடுகிறார்கள். ஜீவனுக்கு ஏதுவான கற்பனை என்று சொல்லுகிறபடினாலே கற்பனை ஜீவனை கொடுக்க வந்தது. கற்பனையின்படி செய்தால் ஒரு மனுஷன் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளலாம். அப்ப நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால் வெறும் 10 கற்பனையின்படி செய்தால் போதும், அல்லது தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின்படி செய்தால் போதும், அல்லது நியாயப்பிரமாணம் தெரியலன்னா ஒழுங்கா வாழ்ந்தா போதும், நியாயமா வாழ்ந்தா போதும், அப்பொழுது நாம் தேவனுடைய ஜீவனை பெற்றுக் கொள்ளலாம் என்கிற அந்த கன்க்ளூஷனுக்கு வந்து விடுகிறார்கள், அந்த முடிவுக்கு. ஜீவனுக்கு ஏதுவான கற்பனை என்று சொல்லி இருக்கிறபடினாலே கற்பனை ஜீவனை உண்டாக்குகிறது. தேவனுடைய ஒழுங்கின்படி நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்ந்தால் ஜீவன் கிடைக்கும் என்று அவர்கள் அர்த்தம் எடுத்துக் கொள்ளுகிறார்கள். ஆனால் உண்மை என்ன? நாம் ஏற்கனவே போதித்து வந்தோம். நியாயப்பிரமாணம் 10 கற்பனையோ அல்லது நியாயப்பிரமாணத்தின் எந்த பகுதியோ மனுஷன் ஜீவனை பெறும்படியாக கொடுக்கப்படவில்லை. மனுஷன் பாவி என்பதை நிரூபிக்கிறதுக்காகவே கற்பனை கொடுக்கப்பட்டதே ஒழிய அதன் மூலமாக அவன் ஜீவனை பெறுவான் என்று கற்பனை கொடுக்கப்படவில்லை. நியாயப்பிரமாணத்தை குறித்து அநேகம் பேருக்கு இது விளங்குறது இல்ல, எதுக்கு நியாயப்பிரமாணம்னு. இதைத்தான் அப்போஸ்தலன் பவுல் திரும்ப திரும்ப போதிக்கிறார், திரும்ப திரும்ப சுத்தி வர்றார். அதையே ஒவ்வொரு தடவை வரும்போது பாவத்தை குறித்து இன்னும் கொஞ்சம் அதிகமா விளக்குகிறார். அநேகருக்கு விளங்குகிறது இல்லை. இன்றைக்கு நியாயப்பிரமாணத்தை செய்வதன் மூலம் ஜீவனை பெற முடியாது, நியாயப்பிரமாணத்தை செய்வதன் மூலம் ரட்சிப்பை பெற முடியாது, நியாயப்பிரமாணத்தை செஞ்சா போதும் என்று சொல்லுகிற மோரல் பீப்புள் இன்றைக்கு உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. நியாயமா நடக்கணும், ஒழுங்கா இருக்கணும், அப்படி இருந்தா கர்த்தர் நம்ம எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? கிடையாது என்றார் அப்போஸ்தலன் பவுல். நியாயப்பிரமாணத்தை செய்து ஜீவனை பெறதுன்னா கிறிஸ்தியன் வர வேணும், கிறிஸ்தியன் மரிக்க வேணும், கிறிஸ்தியன் பாடப்பட வேணும், கிறிஸ்தியன் ரத்தம் சிந்த வேணும், அவசியமே இல்ல. அப்ப நியாயப்பிரமாணம் எதுக்கு கொடுக்கப்பட்டது? ஜீவனை கொடுக்கும்படியாய் கொடுக்கப்படவில்லை. நியாயப்பிரமாணம் பாவத்தை குறித்த அறிவை நமக்கு கொடுக்கும்படியாய் கொடுக்கப்பட்டது. இருக்கிறீங்களா? அப்ப நியாயப்பிரமாணத்தை அறிந்து கொள்ள ஆழமா அறிந்து கொள்ள என்ன அறிவு பெருகும்? பாவம் நமக்குள்ள இருக்குது என்ற அறிவு பெருகும், நாம் பாவி என்ற அறிவு பெருகும். நியாயப்பிரமாணத்தை உண்மையா ஒரு மனுஷன் புரிந்து கொண்டால் தான் பாவி என்பதை விளங்கிக் கொள்வான். அதைத்தான் அப்போஸ்தலன் பவுல் 9ஆம் வசனத்தில் சொல்லுகிறார் இல்லையா? 8ஆம் வசனம் கடைசி பகுதியில் 9ஆம் வசனத்தில் போன வாரம் அதை படித்தோம். ஒரு தடவை வாசிக்கிறேன், நான் அர்த்தத்தோட வாசிக்கிறேன். போன வாரம் போதித்ததின் அர்த்தத்தோட வாசிக்கிறேன். 8ஆம் வசனம் பிற்பகுதி, நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததா இருக்குமே. நான் சொன்னேன், பாவம் சாகல, என்னைக்குமே சாகல, பாவம் உயிரோட தான் இருக்குது. ஆனா நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததா இருக்குமே. என்ன சொல்றாரு? எனக்கு நியாயப்பிரமாணம் சரியா விளங்கலனா பாவம் இல்லைன்னு நினைச்சிட்டு இருப்பேன். நானு பாவம் செத்திருச்சுன்னு நினைத்து கொண்டிருப்பேன். முன்னே நியாயப்பிரமாணம் இல்லாதவனா இருந்த போது 9ஆம் வசனம், நான் ஜீவன் உள்ளவனாயிருந்தேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? வேதம் சொல்லுது எல்லாம் பாவத்துல செத்து கிடக்குறாங்கன்னு. இவர் எப்படி நான் ஜீவன் உள்ளவனாயிருந்தேன்னு சொல்ல முடியும்? எப்ப ஜீவன் உள்ளவனாயிருந்தாரா? நியாயப்பிரமாணத்தை சரியா புரிந்து கொள்ளாத காலத்துல, நியாயப்பிரமாணம் என்ன அர்த்தத்தோடு சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளாத காலத்துல நான் ஐ எம் ஓகே, நான் ஆவிக்குரிய ஜீவனை பெற்றிருக்கிறேன்னு நினைத்து கொண்டிருந்தாராம். அங்க எல்லாம் நினைத்து கொண்டிருந்தான் போட்டாலும் அந்த வசனம் சரியா விளங்கிடும். நியாயப்பிரமாணம் எனக்கு விளங்காத காலத்துல நான் ஜீவன் உள்ளவனா இருக்கிறேன், நான் ஆவிக்குரிய ஜீவனை பெற்றிருக்கிறேன் நினைச்சு கொண்டிருந்தேன். கற்பனை வந்த போது, அதாவது கற்பனை எனக்கு விளங்க ஆரம்பிச்ச போது, கற்பனையினுடைய அர்த்தம், ஆழமான அர்த்தம் எனக்கு விளங்க ஆரம்பித்த போது பாவம் உயிர் கொண்டது. பாவம் தலை தூக்கிடுச்சு. பாவம் இருக்குதுன்றது எனக்கு விளங்க ஆரம்பிச்சது. பாவம் உயிர் கொண்டது. நான் மரித்தவனானேன். எப்படி மரித்தாரு? நான் செத்தவன்றது எனக்கு விளங்குச்சு.
பாவத்திலும் அக்கிரமத்திலும் நான் செத்து கிடக்கிறேன் என்பது எனக்கு அப்பொழுது விளங்கினது என்று சொல்லுகிறார். எவ்வளவு சிம்பிளா இருக்கு பாருங்க வேத வசனம். ஆனா இதுதான் பயப்படுறாங்க நிறைய பேர். 7ஆம் அதிகாரத்துக்கு வர்றதுக்கே பயம். ஏன்னா இது ரொம்ப குழப்பமான அதிகாரம், இது வழங்காது. கண்டிப்பா விளங்கும். ஜீவனுக்கு ஏதுவான கற்பனை என்று சொல்லும் போது கற்பனை ஜீவனை கொடுக்கும் எங்கேயுமே கிடையாது வேத வசனத்திலே. ஜீவனை கொடுப்பதற்காக கற்பனை கொடுக்கப்படவே இல்லை. ஜீவனுக்கு ஏதுவான கற்பனை என்று சொன்னால் கற்பனை ஜீவனை கொடுப்பதற்காக கொடுக்கப்பட்டது என்று அர்த்தம் அல்ல. யாராவது ஒருவன், நல்ல கவனிங்க, என்ன அர்த்தம்னா யாராவது ஒருவன் இந்த கற்பனையின்படி செய்ய முடியுமானால் அவன் ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனா யாரும் ஒருவனும் செய்ய முடியாது, அதுதான் அர்த்தம். ஒருவன் இந்த கற்பனையின்படி செய்ய கூடுமானால், இந்த கற்பனையை நிறைவேற்ற முடியுமானால் அவன் ஜீவனை பெறலாம். ஆனால் அதை நிறைவேற்றக்கூடிய மனுஷன் இந்த உலகத்தில் இருந்ததே கிடையாது. இயேசுவை தவிர ஒரு மனுஷன் இருந்ததே கிடையாது. இயேசு ஏன் நிறைவேற்றினார் என்றால் பாவம் அவர்கிட்ட கிடையாது. மற்ற மனுஷர்கள் ஏன் நிறைவேற்ற முடியாது என்று சொன்னால் பாவம் அவர்களுக்குள்ளே குடிகொண்டிருக்கிறது. அதான் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது. அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். நல்ல கவனிங்க, மாம்சத்தினாலே பலவீனமா இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாது. நியாயப்பிரமாணம் என்ன செய்ய முடியல? நமக்கு ஜீவனை கொடுக்க முடியல. நியாயப்பிரமாணத்தை செய்து ஒருவன் ஜீவனை பெற முடியவில்லை. ஏன்னா செய்ய முடியல, அவனால. செஞ்சா ஜீவன் கிடைக்கும், ஆனா ஒரு மனுஷனாலும் செய்ய முடியல. ஆகையால் தான் தன்னுடைய சொந்த குமாரனை சிலுவையிலே தேவன் நம்முடைய பாவத்தை போக்கும் பலியாக ஆக்கி, நம்முடைய பாவத்தை போக்கி நம்ம நியாயப்பிரமாணத்தினால் அல்ல, அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தினாலே நீதிமான்களாக மாற்றி இருக்கிறார். நியாயப்பிரமாணத்தை செய்து நீதிமான் ஆக முடியல. நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்துட்டார் தன்னுடைய குமாரனை அனுப்பி என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை பேருக்கு வழங்குது? நியாயப்பிரமாணம் செய்ய முடியல. என்ன செய்ய முடியல? என்ன நீதிமான் ஆக்க முடியல, எனக்கு ஜீவனை கொடுக்க முடியல, எனக்கு நித்திய ஜீவனை அளிக்க முடியல. ஏன் அளிக்க முடியல? நியாயப்பிரமாணத்தில் ஏதாவது பிரச்சனையா? அதுக்கு போதாததா? அதுக்கு there is inadequacy in the law. நியாயப்பிரமாணத்தில் போதாத தன்மை ஏதாவது இருக்குதா? எனக்கு ஜீவனை கொடுக்க முடியாத தன்மை கிடையாது. நியாயப்பிரமாணம் பரிபூர்ணமானது, தேவனிடத்தில் வந்தது, அதுல ஜீவன் இருக்குது. ஆனால் நான் அதை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகையால் ஜீவனுக்கு ஏதுவான பிரமாணம் என்று சொல்லும் போது ஜீவனை கொடுக்கும்படியாக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது என்று அர்த்தம் அல்ல. யாராவது ஒருவன் இந்த நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள கூடுமானால் அவன் ஜீவனை பெற முடியும் என்று சொல்லுகிறது. ஆனால் யாரும் அதை கை கொள்ளவே முடியாது. ஆகையால் ஜீவனை கொடுப்பதற்கு அது என்னத்தை கொடுக்குதான்? மரணத்தை கொடுக்குது. மரணத்தை கொடுக்கிறது என்று சொன்னால் அவன் பாவத்தில் செத்து கிடக்கிறான், அவன் சக்தியற்றவன், பாவத்தில் மூழ்கி கிடக்கிறான். He is hopeless, he is without hope. நம்பிக்கையற்ற நிலையில் அவன் கிடக்கிறான் என்பதை அவனுக்கு எடுத்து காண்பிக்கிறது. சில வசனங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். அதாவது நியாயப்பிரமாணம் ஜீவனை கொடுக்க வரவில்லை என்பதற்கு சில ஆதாரங்கள் வேதத்திலும் சொல்லுகிறேன். 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் கடற்கரை எழுதிங்க வேணா. 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் நான் வாசிட்டே போறேன், சொல்ல வாசிட்டே போறேன். நியாயப்பிரமாணம் ஜீவனை கொடுக்கும்படியாய் கொடுக்கப்படவில்லை என்பதை எடுத்து காண்பிப்பதற்காக இந்த வசனங்கள். ரோமர் 10:5 மோசே நியாயப்பிரமாணத்தினாலாகும் நீதியை குறித்து என்ன சொன்னானாம்? இவைகளை செய்கிற மனுஷன் இவைகளால் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறான். அதான் அர்த்தங்க. இவைகளை செய்தால் பிழைப்பான். ஆனா சத்தியம் என்ன? செய்ய முடியாது. இவைகளை செய்கிற மனுஷன் இவைகளால் பிழைப்பான் என்று மோசே சொன்னானாம். ஆனா சத்தியம் என்ன? எந்த மனுஷன் இதை செய்ய முடியாது, செஞ்சாதானே பிழைப்பான். அப்படின்னு பார்த்தா யாருமே பிழைக்கல, எல்லாருமே செத்தார்கள் தான் அர்த்தம். பாவத்திலே செத்து கிடக்கிறார்கள் என்பதை தான் நியாயப்பிரமாணம் நிரூபித்தது ஒழிய அவர்களை பிழைக்கிறார்கள் என்று நியாயப்பிரமாணம் யாரையும் சொன்னதே கிடையாது, ஜீவன் அவர்கள் கொடுத்ததே கிடையாது. அடுத்த வசனம் யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம். யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யாத்திராகமம் 19:5 இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால், பாருங்க, என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால், கைக்கொள்ளணும். சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள், பூமி எல்லாம்
என்னுடையது. என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கை கை கொள்வீர்களானால், ஆனா யாராலையும் கை கொள்ள முடியவில்லை, யாராலையும் அதில் நிற்க முடியவில்லை. லேவியராகமம் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எல்லாமே 5ஆம் வசனம் தான். ரோமர் 10:5, யாத்திராகம் 19:5, லேவியராகமம் 18:5. ஆகையால் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கை கொள்ள கடவீர்கள், அவைகளின்படி செய்கிறவன் எவனும் அவைகளால் பிழைப்பான். இதத்தான் ரோமர் 10:5 அப்போஸ்தலன் பவுல் கோட் பண்றார், மோசே சொன்னார்னு சொல்லி. எல்லாத்தையும் கை கொள்ள கடவீர்கள், அவைகளின்படி செய்கிறவன் எவனும் அவைகளால் பிழைப்பான். ஆனா யாராவது அவைகளால் பிழைத்திருக்காங்களா? கிடையவே கிடையாது. ஏனென்றால் அவைகளின்படி செய்தவன் ஒருவனுமே கிடையாது. உபாகமம் 6:25. உபாகமம் 6:25. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டபடியே நாம் அவர் சமூகத்தில் இந்த எல்லா கட்டளையின்படியும் செய்ய சாவதானமாயிருந்தால் நமக்கு நீதியாயிருக்கும் என்று சொல்வாயாக. யாருமே அது செய்ததில்லை. லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் புதிய ஏற்பாட்டில் இயேசுவே குறித்து சொல்லுகிறார். இயேசுவே சொல்லுகிறார். லூக்கா 10:25ஆம் வசனத்திலிருந்து ஒரு நியாய சாஸ்திரி இயேசுவிடத்தில் வருகிறான். அவனிடத்தில் இயேசு இப்படி பேசுகிறார். 25ஆம் வசனம், லூக்கா 10:25. அப்பொழுது நியாய சாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நியாய பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது, நீ வாசித்திருக்கிறது என்ன என்றார். அதற்கு அவன் பிரதித்திரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவதோ அல்ல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். அவர் அவனை நோக்கி, நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றார். அப்ப என்ன அர்த்தம் பாருங்க. இயேசு அங்கிருந்து வந்து ஜீவனை விட்டு கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்தி நம்மளை ரட்சிக்கப்படியா வந்திருக்கிறார். இவன் வந்து கேட்கிறான், நித்திய ஜீவனை பெறது எப்படின்னா அவர் என்ன சொல்லியிருக்கணும்? நான் கல்வாரி சிலுவையில மரிக்க போறேன், நான் மரித்த பிறகு நான் உனக்காக மரித்தேன்றதை ஏற்றுக்கொள்ளு, அதை விசுவாசி, அப்பொழுது நீ ரட்சிக்கப்படுவான்னு சொல்லிருக்கணும். அதை சொல்லாம என்ன சொல்றாரு? நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறத வாசித்தாயா? அங்கே நீ என்ன வாசிக்கிறான்னு கேட்ட. இவன் சொல்றான், முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு சிந்தையோடும் உன் முழு பலத்தோடும் உன் ஆண்டவராய் கர்த்தரில் அன்பு கூறு, பிறகு உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுன்னு சொல்லி பிரமாதமா சொல்றான். பதில் அந்த 10 கற்பனையை 2 ஆக்கி கரெக்டா சுருக்கி ரொம்ப அழகா சொல்றான். விவரம் புரிந்த ஆள் அவன் சொல்றாரு, ரொம்ப நிதானமா சொல்ற, கரெக்டா யோசித்து கரெக்டான பதில் சொன்னேன், போய் அப்படியே செய். ஏன் அப்படி சொன்னார்னா, போய் அவன் செய்து 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 ஐயோ என்னால செய்ய முடியலையே அப்படின்னு திருப்பி வரணும். ஆண்டவரே, நித்திய ஜீவனை பெற வழி என்ன? போய் செய், போய் செய்யணும்னு. சரி, நான் போய் செய்யறேன்னு போயிட்டானா அவனுக்கு விளங்கலன்னு அர்த்தம். ஹலோ, இருக்கீங்களா? போய் செய்யணும்னு, ரைட் ஆண்டவரே, நான் 10 நாள் பொறுத்து வந்து பாக்குறேன், செய்து முடிச்சுட்டு எல்லாம் வந்து சொல்றேன் அப்படின்னு போனானா இன்னும் விளங்கலன்னு அர்த்தம். போய் செய்யன்னு சொன்னா, ஐயோ செய்ய முடியாதுதானே கேட்கிறேன். நித்திய ஜீவனை பெறுவது எப்படி? நான் செஞ்சு 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 பார்த்துட்டேன், என்னால இதை செய்ய முடியல, ஆகையால் தான் கேட்கிறேன், நித்திய ஜீவனை பெறுவது எப்படின்னு. இவனுக்கு இன்னும் விளங்கல. அதனால தான் சொல்ற போய் செய்யணும். அவனும் போயிட்டான் பேசாம. நீங்க நிறைய பேர் இப்படி இருக்கிறாங்க சபையிலையும். இதன்படி செய்துட்டா எல்லாம் நடந்துடும். கிடையாது. என்னால செய்ய முடியாது, பாவம் எனக்குள்ள குடிகொண்டிருக்கிறது, பாவத்தினால் நான் ஆட்கொள்ளப்படுகிறேன், நான் பாவி, பாவம் என்கிற சக்தி என்னை ஆட்கொள்ளுகிறது, நான் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறேன், தேவனுடைய கற்பனைகள் அருமையானது, அதை செஞ்சா பிழைக்கலாம், ஆனா என்னால செய்ய முடியலையே, எப்படி ரட்சிப்பு, நான் எப்படி ரட்சிக்கப்படுறது, எனக்கு நித்திய ஜீவன் எப்படி வரும், செஞ்சா பிழைப்பேன் இருக்குது, என்னால செய்ய முடியலையே அப்படின்னு கேட்கும்போது சொல்றாரு, உன்னால செய்ய முடியாதனாலதான் தேவன் தன்னுடைய குமாரனை அனுப்பி உனக்காக அவர் பாவத்தை சுமந்து உன்னுடைய பாவத்தை போக்கும்படியாக சிலுவையில மரித்து அதன் மூலமாக உனக்கு நித்திய ஜீவனை ஏற்படுத்துகிறார். இருக்கிறீங்களா? ஜீவனுக்கு ஏதுவான பிரமாணம் என்று சொன்னால் ஜீவனை கொடுக்கிற பிரமாணம் அர்த்தம் இல்லை. ஜீவனை கொடுக்கிறதுக்காக பிரமாணம் கொடுக்கப்பட்டது என்ற அர்த்தம் அல்ல. யாராவது ஒருவன் செய்யக்கூடுமானால் அவனுக்கு அதன் மூலமா பிழைப்பு ஜீவன் உண்டாகும். ஆனா யாரும் செய்ய முடியவில்லை. பவுல் அப்போஸ்தலன் கலாத்தியர் 3:21 இது என்ன ஆழமா சொல்றார். கலாத்தியர் 3:21 எப்படி ஜீவனை கொடுக்கும்படியா எந்த பிரமாணமும் தரப்படவில்லை என்று
தரப்படவில்லை என்கிறத தெளிவா சொல்றார் பாருங்க. கலாத்தியர் 3:21. கலாத்தியர் நிருபம் இன்னொரு அருமையான நிருபம். அதுல நியாயப்பிரமாணம் ரொம்ப அருமையா விளக்கப்பட்டிருக்கிறது. 21ஆம் வசனம். அப்படியானால் நியாயப்பிரமாணம் தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு விரோதமா? அல்லவே. உயிரை கொடுக்கத்தக்கதாக, அதாவது ஜீவனை கொடுக்கத்தக்கதாக நியாயப்பிரமாணம் அருளப்பட்டிருந்ததானால் நீதியானது நியாயப்பிரமாணத்தினால் உண்டாயிருக்குமே. ஜீவனை கொடுக்கிறதற்கென்று ஒரு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருந்தது என்றால், ஜீவனை கொடுப்பதற்காக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருந்தது என்றால், நமக்கு ஜீவன் நியாயப்பிரமாணத்தினால் உண்டாயிருக்குமே, ஆனா உண்டாகவில்லையே. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜீவனை கொடுக்கிறதுக்காக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படவில்லை. பாவம் எனக்குள் இருக்கிறது என்பதை காண்பிப்பதற்காக, நான் பாவி என்பதை உணர்த்துவதற்காக, என்னுடைய பாவ நிலைமையை கண்ணாடி போல் எடுத்து காண்பிப்பதற்காக, நான் பாவி என்பதை எனக்கு விளக்கி காண்பிப்பதற்காக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது ஒழிய ஜீவனை கொடுப்பதற்காக கொடுக்கப்படவில்லை. அப்படி கொடுக்கப்பட்டிருந்தால், ஜீவனை கொடுப்பதற்காக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருந்தால், நியாயப்பிரமாணத்தின் மூலமா ஜீவன் எனக்கு கிடைச்சிருக்கும் என்றார். கிடைக்கலையே. ஆகையால ஜீவனுக்காக கொடுக்கப்படவில்லை, ஜீவனை கொடுப்பதற்காக கொடுக்கப்படவில்லை, நான் பாவின்னு காண்பிக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டது. இயேசு வரும்போது சொன்னார், நான் ஜீவனை கொடுக்க வந்தேன். ஹலோ, வேற எதுவும் ஜீவனை கொடுக்க முடியாதுங்க. உங்க மதம் மார்க்கம் கொடுக்க முடியாது. மலையில ஏறுறதும் குளத்துல முழுகிறதும் ஜீவனை கொடுக்க முடியாது. ஒழுக்க நெறியில வாழ்கிறது ஜீவனை கொடுக்க முடியாது. நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறது நாளை ஜீவனை பெற முடியாது, என செய்ய முடியாது. நீங்க இயேசுவே ஜீவனை கொடுக்க வந்தவர், ஜீவனை கொடுக்கிறார் அவர். நான் ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணம் அடையவும் வந்தேன். நித்திய ஜீவனை பெறுவதற்கு ஒரே வழி இயேசு மட்டுமே. வேற மதம் மார்க்கம், எந்த விதமான சடங்காச்சாரம் சம்பிரதாயம் நாம் செய்யக்கூடிய ஒன்றும் ஜீவனை கொண்டு வராது. ஆகையால் தான் கிறிஸ்துவ பிரசங்கிக்கிறோம். இல்லைன்னா வேற ஏதாவது பூஜை பண்ணிட்டு இருப்போம். இருக்கீங்களா? பூஜை பண்றதுக்கு வரல, நம்ம கிறிஸ்துவையே பிரசங்கிக்கிறோம். ஜீவன் அவருக்குள்ள இருக்கிறது, அவர் ஒருவர் தான் ஜீவனை தர முடியும். ஆகையால் தான் இந்த பூஜை பண்றதெல்லாம் நிறுத்திட்டோம். அங்கே இங்க திரும்பி அது இது எது பண்ணிக்கிட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இப்படி திரும்பிக்கிட்டு ஓன்னு செய்துட்டு இருக்கிறதெல்லாம் நிறுத்தியாச்சு. படத்தை எடுத்த மாட்டிக்கிட்டு அதை எதை பண்ணிக்கிட்டு சடங்காச்சாரம் சம்பிரதாயம் பண்றது நிறுத்தியாச்சு. ஏன்னா அதுல ஜீவன் இல்ல. இதெல்லாம் நாளெல்லாம் செய்துட்டு இருக்கலாம், வாழ்நாள் முழுவதும் செய்து ஜீவன் கிடையாது. ஜீவன் கிறிஸ்துவின் மூலமா வருகிறது. கிறிஸ்துவ பிரசங்கிக்கிறோம். அதனாலதான் அப்ப நியாயப்பிரமாணத்தை குறித்த சத்தியம் என்ன? ரோமர் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, மாம்சத்தினால பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததே. சத்தியம் என்ன நியாயப்பிரமாணத்தை பற்றி? நியாயப்பிரமாணம் மனுஷனை நீதிமான் ஆக்க முடியாது. நியாயப்பிரமாணம் மனுஷனுக்கு நித்திய ஜீவனை கொடுக்க முடியாது. நியாயப்பிரமாணத்தில் அதை செய்ய முடியாது. ஆகையால் தான் தேவனே தன்னுடைய குமாரனை அனுப்பி செய்ய வேண்டியதா இருந்தது. அப்படி இருக்கும்போது நாம் 7:11 அல்லது 7:10 எப்படி வியாக்கியானம் பண்ணும்? ஜீவனுக்கு ஏதுவான கற்பனை என்று சொன்னால், யாராவது ஒருவர் அதை செய்தால் அது மூலமா பிழைக்க முடியும், ஆனா யாரும் செய்ய முடியாது. அந்த விதத்துல தான் அது ஜீவனுக்கு ஏதுவான கற்பனை ஒழிய ஜீவனை கொடுக்கும்படியாக அந்த கற்பனை கொடுக்கப்பட்டதுன்னு சொல்வது தவறு. அடுத்தது, ஜீவனுக்கு ஏதுவான கற்பனையே எனக்கு மரணத்துக்கு ஏதுவா இருக்க கண்டேன். இந்த 2வது பகுதியை கவனிப்போம். மரணத்துக்கு ஏதுவா இருக்க கண்டேன் என்று சொல்லுகிறார். மரணத்துக்கு ஏதுவா இருக்க கண்டேன் என்று சொன்னா என்ன அர்த்தம்? அந்த கற்பனை இவருக்கு விளங்கின போது, கற்பனை வந்த போதுன்னு போன வசனத்துல சொன்னார் இல்லையா? 9ஆம் வசனத்துல கற்பனை வந்த போது பாவம் உயிர் கொண்டது, நான் மரித்தவனான் என்று சொல்றார். வந்த போதுன்னா கற்பனை எனக்கு விளங்கின போது, விளங்காத வரைக்கும் ஐம் ஓகே நினைச்சிட்டு இருந்தாரு. நான் பரிசேயனாக்கும் நியாயப்பிரமாணத்தின்படி குற்றஞ்சாட்டப்படாதவன், அப்படி ஆக்க முடியாதுன்றார். கற்பனை வந்த போது நான் மரித்தேன், நான் பாவின்றதை ஒத்துக்கிட்டேன். கற்பனை எனக்கு விளங்கின போது. அப்ப கற்பனையே எனக்கு மரணத்துக்கு ஏதுவானதா இருந்தது அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்லுகிறார்? கற்பனையை நான் ஒரு தடவை விலகிட்ட உடனே அது என்ன சொல்லுகிறது என்பதை பார்த்த உடனே எனக்கு புரிஞ்சிருச்சு, இந்த கற்பனையின்படி என்னால் நடக்க முடியாது. எனக்குள்ள பாவம் இருக்கிறது, பாவம் என்னை ஆட்கொண்டிருக்கிறது, இந்த பாவ சுவாபம் எனக்குள்ள குடிகொண்டிருக்கிறது, நான் முற்றிலும் பலனற்றவனாய் இருக்கிறேன், பாவத்தில் மீள முடியாத நிலையில இருக்கிறேன் என்றதான் இப்படி சொல்றாரு. ஜீவனுக்கு ஏதுவான கற்பனை எனக்கு மரணத்துக்கு ஏதுவா இருக்க கண்டேன். இந்த கற்பனை நான் விளங்கிட்ட உடனே இந்த கற்பனையின் மூலமாக தான் என்னுடைய ஹோப்லெஸ்னஸ், என்னுடைய சின்ஃபுல்னஸ்,
நான் பாவி என்பதையும், நான் பாவத்திலிருந்து மீளக்கூடிய பலனற்றவன், இந்த பாவத்திலிருந்து என்னை விடுவித்துக்க கூடிய வல்லமை பலன் எனக்குள்ள இல்ல, எனக்கு அந்த சக்தி கிடையாது, இந்த பாவம் என்னை ஆட்கொண்டு கொண்டிருக்கிறது என்பதை நியாயப்பிரமாணம் வந்த பிறகுதான் நான் கற்றுக்கொண்டேன். ஆகையால் தான் சொல்றாரு, எனக்கு அது மரணத்துக்கு ஏதுவா இருக்குது, நான் செத்து கிடக்கிறேன், பாவத்தில் செத்தவன் என்பதை எனக்கு அது காண்பித்தது என்று அவர் சொல்லுகிறார். ஆகையால் தான் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல அடுத்த அதிகாரம் படிக்கும்போது படிப்பாங்க, ரொம்ப சுவாரஸ்யமான அதிகாரம். 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லி இருக்கிறது. அதுல சொல்றார், கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிற்றே. ஜீவனுடைய கிறிஸ்து இயேசுவினால வர்றது என்ன பிரமாணமா? ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். என்னை பாவம் மரணம் என்கிற பிரமாணம், நியாய பிரமாணத்தை என்ன பிரமாணம்ன்றாரு? நல்ல கவனிங்க, இந்த பாவம் மரணம் என்ற பிரமாணம் வேற பிரமாணம் இல்ல, நியாய பிரமாணத்தை சொல்றாரு. நியாய பிரமாணத்தை பாவம் மரணம் என்கிற பிரமாணம் என்றாரு. என்ன, ஏன் அதை பாவம் மரணம் என்ற பிரமாணம் என்றாரு? நியாயப்பிரமாணம் ஒரு மனுஷனுக்கு வந்துருச்சுன்னா அவன் பாவி என்பதை உணர்வான், பாவி என்பதை உணர்ந்தா அவன் பாவத்தில் செத்து கிடக்கிறன்றதை உணர்வான். ஆகையாலதான் அது பாவம் மரணம் என்கிற பிரமாணம். அப்ப நியாயப்பிரமாணம் எதை காட்ட வந்தது? நான் பாவின்னு காட்ட வந்தது. நான் பாவி மட்டும் இல்ல, பாவத்தில் செத்து கிடக்கிற பாவி, எந்திரிக்க முடியாது, எனக்கு நானே உதவி செய்து கொள்ள முடியாது, எனக்கு அந்த பலன் இல்ல, எனக்கு அந்த சக்தி இல்ல, நான் என்னை ரட்சித்துக் கொள்ள முடியாது. ஆகையால் தான் என்னுடைய சம்பிரதாயங்கள், சடங்காச்சாரங்கள், என்னுடைய எல்லா இந்த ரிலிஜியஸ் டியூட்டிஸ், நான் செய்கிற பலவிதமான மத சம்பந்தப்பட்ட காரியங்கள் ஒன்றும் என்னை ரட்சிக்க முடியாது, பாவத்தில் செத்து கிடக்கிறேன்ற பிரமாணம் காமிக்குது. அதனால தான் அது பாவம் மரணம் என்கிற பிரமாணம். அதிலிருந்து கிறிஸ்து இயேசுவிலான ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை விடுதலையாக்கிற்றே என்று சொல்லுகிறார். அப்ப ஜீவனுக்கு ஏதுவான பிரமாணம் என்றால் என்ன என்று விளக்கிட்டேன். ஜீவனை கொடுக்க வந்த பிரமாணம் அல்ல. ஜீவனுக்கு ஏதுவான பிரமாணம் என்று சொன்னால், ஒருவேளை ஒருவன் அதை செய்யக்கூடுமானால் அதுல ஜீவன் கிடைக்கலாம், அதிலிருந்து அவன் பிழைக்கலாம், அதிலிருந்து அவனுக்கு ஜீவன் உண்டாகும். ஆனால் அந்த ஜீவன் அவனுக்கு கொடுக்க முடியாது வரல, ஏன்னா அவன் அதை செய்ய முடியாது என்பதை நிரூபிக்கிறதுக்காகவே பிரமாணம் கொடுக்கப்பட்டது. இரண்டாவது, அப்படி ஜீவனுக்கு ஏதுவான கற்பனை எனக்கு மரணத்துக்கு ஏதுவா இருக்க கண்டேன்னு சொன்னா பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்லுகிறாரு? நான் இது ஜீவனை உண்டாக்கும் நினைச்சேன், கடைசியில எனக்கு என்னத்தை உண்டாக்கிடுச்சு? மரணத்தை உண்டாக்கிடுச்சு. எனக்கு இதன் மூலமா ஜீவனை பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைத்து இந்த நியாயப்பிரமாணத்தை அணுகினேன், அதை செய்ய ஆரம்பித்தேன். கடைசியில பார்த்தா எனக்குள்ள ஜீவனை உண்டாக்குறதுக்கு பதிலா நான் பாவத்துல செத்தவன் என்பதை எனக்கு காண்பித்தது என்று சொல்லுகிறார். அதைத்தான் சொல்றார். இப்ப வாசித்தீங்கன்னா விளங்கும். இப்படி இருக்க ஜீவனுக்கு ஏதுவான கற்பனையே எனக்கு மரணத்துக்கு ஏதுவா இருக்க கண்டேன். ஜீவனை கொடுக்கும் என்று நினைத்துக் கொண்டு இதை செய்ய ஆரம்பிச்சேன். கடைசியில ஒரு காரியத்தை கண்டுபிடிச்சேன், நான் பாவி, நான் பாவத்தில் செத்து கிடக்கிறேன்றதை கண்டுபிடிச்சேன். 11ஆம் வசனம், பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்து அதனாலே என்னை கொன்றது. பயங்கரமான வசனம் அது. பாவத்தை குறித்த விவரம் எப்படி சொல்றாரு பாருங்க. பாவத்தை விளக்குகிறது, இதை போல எங்கேயுமே விளக்கல. பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்து அதனால என்னை கொன்றது. இந்த பாவத்தினுடைய கொடூரத்தை அவர் விளக்குகிறார். பாவம் வஞ்சிக்கிறது என்பதை இன்றைக்கு அநேகர் அறியாமல் இருக்கிறார்கள். ஏற்கனவே சொன்னேன், பாவம் எவ்வளவு கொடூரமானது என்று. பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, எவ்வளவு கொடூரமானதாம். அது கர்த்தருடைய கற்பனையே எடுத்து அதை வச்சே நம்மளை பாவம் செய்ய வைக்குது. கர்த்தருடைய கற்பனையே அது தவறாக உபயோகப்படுத்த வைக்கிறது. பாவம், நமக்குள்ள இருக்கிற பாவம் கர்த்தருடைய கற்பனையை எடுத்து அதை நாம் தவறாய் கை கொள்ளும்படியாய் செய்கிறது. அப்பேற்பட்ட பொல்லாத சக்தி இது. இது கையில கற்பனையை கொடுத்தாலும் அது என்ன ஆகிடும்? அதை வச்சு நம்மளை பாவியாதான் ஆக்குமோ ஒழிய அதை வச்சு நம்ம சரியான பாதையில் அது நடத்தாது. அவ்வளவு கொடூரமான சக்தி. அதை குறித்து தான் இங்க சொல்றார். பாவம் வஞ்சிக்கிறது என்று சொல்லுகிறார். பாவம் வஞ்சிக்கிறது என்று சொல்லி அதை இங்க வலியுறுத்துகிறார். பாவம் வஞ்சிக்கிறது என்கிறது வேத வசனத்திலே திட்டவட்டமா போதிக்கப்பட்டிருக்கிற ஒன்று. பாவம் நுழைந்த நாளிலிருந்தே இருந்தே இந்த பாவத்தின் வஞ்சனை வேதத்திலே தெளிவாக இருக்கிறது. திருப்பம் ஆதியாம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பாவம் எப்படி வஞ்சிக்கிற சக்தி உள்ளது என்பது பாவம் இந்த உலகத்தில் நுழையும் போதே அது விளங்கிடுச்சு. 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரீயானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் பூசித்தேன் என்றாள். பாருங்க, பாவம் வஞ்சிக்கிற சக்தி.
முதல்லயே வேலை காமிச்சிருச்சு. அது வஞ்சிக்கிற சக்தி என்பதை பவுலப்போஸ்தலன் எப்படி அறிஞ்சாரு? பவுலப்போஸ்தலன் எப்படி அது விளங்குச்சு? வஞ்சிக்கிற சக்தி தன்னுடைய சொந்த அனுபவத்தில் அனுபவித்திருக்கிறாரு. ஆனா வேதத்துல ஏற்கனவே சொல்லி இருக்குது, பாவம் முதலாக ஏதேன் தோட்டத்தில் நுழையும் போதே வஞ்சித்துக்கிட்டு தான் நுழைஞ்சது. வஞ்சித்து தான் மனுஷனை பாவத்தில் இழுத்து போட்டது. சர்ப்பம் என்னை வஞ்சித்தது என்று சொல்லுகிறார். முதலாம் வசனம் பாருங்க, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாயிருந்தது. இந்த பாவத்தை இந்த உலகத்துக்குள்ளாக கொண்டு வந்த பிசாசு வஞ்சிக்கிறவன். ஆகையால இந்த பாவத்துக்கு இந்த வஞ்சிக்கிற தன்மை இருந்தது. 2 கொரிந்தியர் இதை குறித்து சில வசனங்கள் சொல்லுகிறேன், எழுதிக் கொள்ளலாம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பாவம் வஞ்சிக்கிற ஒன்று. 3ஆம் வசனம். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் சொல்றாரு. அன்னைக்கு வஞ்சித்த பிசாசு, அன்றைக்கு வஞ்சித்த அந்த பாவம் வஞ்சிக்கிற தன்மை உள்ளது. அந்த வஞ்சனைக்குள்ள இன்னைக்கு விசுவாசிகள் மாட்டிக்கொள்வார்களோ என்று பயப்படுறேன். எபேசியர் 4:22. அந்தபடி முந்தின நடக்கக்கூடிய மோசம் போக்கும் இச்சைகளினாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு, இங்க எங்க வஞ்சனை இருக்குதுன்னு கேட்கலாம். 22ஆம் வசனத்துல இருக்குது. அந்தபடி முந்தின நடக்கக்கூடிய மோசம் போக்கும் இச்சைகளினாலே என்கிறது deceitful lusts என்ற ஆங்கிலத்தில் சொல்ல என்று சொல்லி இருக்கிறது. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துக்கு திருப்போம். எபிரேயர் 3:13. உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு, பாருங்க விசுவாசிகளை குறித்து சொல்லுகிறார். பாவம் இன்னைக்கு வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. விசுவாசிக்கு பாவம் வஞ்சிக்கிற சக்தி என்பது புரியலனா, இந்த வஞ்சிக்கிற சக்தி தன்னுடைய உள்ளத்தில் அனுமதித்து, தன்னுடைய ஜீவியத்தில் அவன் அனுமதித்து, இந்த வஞ்சிக்கிற சக்தி தன்னை வஞ்சிக்கும்படியாய் அவன் இடம் கொடுத்தால், அந்த வஞ்சிக்கிற சக்தி அவனை கடினப்பட்டு போகும்படியாய் செய்கிறது. உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று என்னப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள் சொல்றாரு. ஒருவருக்கொரு சொல்லுங்க, பாவம் வஞ்சிக்கிற சக்தி, ஜாகிரதையா இருக்கணும், பாவம் வஞ்சிக்கிறது, ஏமாத்துது அப்படின்னு. 2 தெசலோனிக்கேயர் ஒருவருக்கொரு புத்தி சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 7 முதல் 10 வசனங்கள். இந்த பாவத்தின் உருவமாக வரப்போகிற அந்தி கிறிஸ்து எப்படி வஞ்சிப்பான் என்பதை இங்கே இந்த வசனங்கள் சொல்லுகிறது. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது. ஆகிலும் தடை செய்கிறவன் நடுவில் இருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார். அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். பாருங்க, பிசாசு பாவம் அவனுக்கு எல்லாம் ஒன்னா கிரியை செய்கிற காரியங்கள். பிசாசு வஞ்சிக்கிறவன், தந்திரமானவன். ஆகையால் அவன் கொண்டு வந்த பாவமும் நம்மை வஞ்சிக்கிறது. வஞ்சிக்கிற சக்தி பாவத்தில் இருக்கிறது. எவ்வளவு நாம் புத்திசாலிகளா இருந்தாலும் சரி, எவ்வளவு கற்று அறிந்தவர்களா இருந்தாலும் சரி, எவ்வளவு நாம் ஒழுங்கானவர்களா இருந்தாலும் சரி, நல்லா நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் எவ்வளவு நல்லவர்களா இருந்தாலும் சரி, ஒழுங்கானவர்களா இருந்தாலும் சரி, யோகியர்களா இருந்தாலும் சரி, ஜனங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு அறிவாளிகளா இருந்தாலும் சரி, பாவம் இந்த அறிவு, ஞானம், இந்த ஒழுக்கம், இது எல்லாத்தையும் தாண்டி மனுஷனை வஞ்சிக்க கூடிய ஒரு சக்தி. ஆகையால் தான் எந்த ஒரு மனுஷனும் நான் ஒரு பெரிய ஞானி, நான் ரொம்ப அறிவாளி, நான் ரொம்ப கரெக்டா இருந்துக்கிறவனாக்கும், நான் ரொம்ப தப்பிச்சிருவனாக்கும், இந்த பாவம் என்ன ஒண்ணும் பண்ண முடியாதாக்கும், இந்த பாவம் வஞ்சிக்கிற சக்தி எல்லாம் என்ன வஞ்சிக்க முடியாது, நான் அவ்வளவு புத்திசாலி அப்படின்னு சொல்றதுக்கு இந்த உலகத்துல யாருமே கிடையாது. எல்லா புத்திசாலியும் வஞ்சிக்க கூடிய சக்தி இந்த பாவத்துக்கு இருக்கிறது. அவ்வளவு வஞ்சனை இந்த பாவத்துக்குள்ளாக இருக்கிறது. அப்பேற்பட்ட சக்தி என்று பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார். கடைசியாக இந்த பாவம் தேவனுடைய பிரமாணத்தை உபயோகப்படுத்தி எப்படி நம்மை இன்றைக்கு வஞ்சிக்கிறது என்பதை குறித்து சில காரியங்களை சொல்லிவிடுகிறேன்.
இந்த பாவம் எப்படி இன்றைக்கு நம்ம வஞ்சிக்கிறது, தேவனுடைய பிரமாணத்தையே உபயோகப்படுத்தி வஞ்சிக்கிறது என்று சொல்கிறாரே. ரோமர் 7 அப்படிதான் சொல்லி இருக்கிறார். 11ஆம் வசனத்திலே பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று, அதாவது கற்பனையை உபயோகப்படுத்தி என்னை வஞ்சித்து. பாவம் இவரை வஞ்சிக்கிறதுக்கு என்னத்தை உபயோகப்படுத்துச்சான்? ஹலோ, நம்ப முடியுதா? கர்த்தர் கற்பனை எழுதி வச்சிருந்தா இந்த பாவம் என்ன பண்ணுது? இந்த கற்பனையை எடுத்து இதை வச்சே வஞ்சிக்குது. ஏன்? இவன் கற்பனையின் மேல ரொம்ப பிரியமுள்ளவனா இருக்கிறான், இந்த கற்பனையின் மேல ரொம்ப மேன்மை பாராட்டுகிறவனா இருக்கிறான். பரிசேயன் இவன் இந்த கற்பனையை மேன்மையானுகிறவனா இருக்கிறான். அவன் எதை மேன்மையா என்றானோ அதை வச்சே இவனை அடிக்கணும்னு சொல்லி பாவம் என்ன பண்ணுது? கற்பனையே உபயோகப்படுத்தி இவனை வஞ்சித்தது என்று சொல்லுகிறார். பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்தது, வஞ்சித்து அதனாலே என்னை கொன்றது. எதனால? கற்பனையினாலே. எப்படின்னு பார்ப்போம். எப்படி வஞ்சிக்கிறது பாவம், எப்படி வஞ்சிக்கிறது இன்றைக்கு, கற்பனை உபயோகப்படுத்தி எப்படி வஞ்சிக்கிறது என்பதை பார்ப்போம். முதலாவது, கற்பனையை உபயோகப்படுத்தி எப்படி வஞ்சிக்கிறது என்றால், இதெல்லாம் செய்தாதான் பாவம், இல்லைன்னா அது பாவம் இல்லை என்கிற ஒரு தவறான கருத்தை, பாவத்தை குறித்த ஒரு பாவத்தை குறித்தும் நியாயப்பிரமாணத்தை குறித்தும் ஒரு தவறான கருத்தை நமக்குள்ளே வைக்கிறதுனாலே பாவம் நம்மை வஞ்சிக்கிறது. சொல்றீங்க, கற்பனை இருக்குது, தேவனுடைய கற்பனை சொல்லுது இதெல்லாம் செய்யாதேன்னு. பாவம் என்ன சொல்லுது? பார், நீ செய்யல, ஆகையால நீ பாவி இல்லைன்னு. ஆனா அந்த கற்பனையை முழுமையா அறிந்து கொண்டால், இதை ஆழமா அறிந்து கொண்டால், 10ஆம் கற்பனை, குறிப்பா 10ஆம் கற்பனை, வஞ்சியாதிருப்பாயாக என்ற கற்பனை இங்கே கொண்டு வர்றாரு 7ஆம் அதிகாரத்துல. அந்த கற்பனையில தான் எல்லாம் அடங்கி இருக்குது. இச்சியாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக, கண்டிப்பா வஞ்சியாதிருப்பாயாகவும் ஒரு கற்பனை தான். இச்சியாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக என்ற கற்பனையில தான் எல்லாம் அடங்கி இருக்குது. ஏன்? மீதி எல்லாம் இதை செய்ய, இதை செய்யாது, இதை செய்ய, இதை செய்யாதுன்னு ஆக்ஷன் வடிவில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்னு செய்யணும் இல்ல செய்யக்கூடாது அப்படின்ற விதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 10வது கற்பனை இச்சியாதிருப்பாயாக உள்ளத்தில் இருக்கிற காரியத்தை வைத்து சொல்லப்பட்டிருக்கிறது ஒழிய கிரியை வைத்து சொல்லப்படவில்லை. அப்ப பாவம் எப்படி நம்மளை வஞ்சிக்கிறதாம்? கற்பனை உபயோகப்படுத்தி. அது என்ன சொல்லுது பத்தியா? கற்பனை சொல்லுது இல்லையா, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, நீ செய்யல, நீ பாவம் செய்யல அப்படின்னு ஒரு தவறான கருத்தை உண்டாக்குறது. ஆனா கற்பனை அப்படி சொல்லி இல்ல. 10ஆம் கற்பனை என்ன சொல்லுகிறது? இச்சியாதிருப்பாயாக சொல்லி இருக்கிறபடினாலே, நான் ஒருவேளை விபச்சாரம் செய்யாதிருந்தாலும் அந்த இச்சை எனக்குள்ள இருக்கும் என்றால் எனக்குள்ள பாவம் இருக்கிறது என்கிறத அது எடுத்து காட்ட தவறுகிறது. பாவம் அது சொல்லுது, உனக்குள்ள ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா, நீ கரெக்ட், நீ ஒன்னும் செய்யல, கொலை செய்யாதிருப்பாயாக, நீ கொலையா செய்த, கொலை செய்யல, அப்ப நீ கரெக்டான ஆள், நீ கொலை செய்யாத ஆள், நீ நியாயமான பேர் வழி, கர்த்தருக்கு முன்னால நீ ஏற்றுக்கொள்ளப்படவன், உன்கிட்ட பாவம் இல்ல, நீ பாவி இல்ல என்று தவறான கருத்தை, பாவத்தை நீ செய்யாததனால நீ பாவம் செய்யல என்ற கருத்தை உண்டாக்கி விடுகிறதுனால, நியாயப்பிரமாணத்தில் எது செய்யக்கூடாது என்று சொல்லி இருக்குதோ அதை செய்யாம இருக்கிற, ஆகையால் நீ பாவி இல்லை என்கிற கருத்தை ஏற்படுத்தி நம்ம வஞ்சித்து போடுகிறது. அப்ப நம்ம எப்படி வாழ்றோம்? எனக்குள்ள பாவம் இல்லை, நான் என்ன பாவம் செய்தேன், நான் என்ன பாவியா? அவனை பாரு எதிர் வீட்டுக்காரன், அவன் திருடுறான், கொள்ளடிக்கிறான், கொலை செய்யறான், இவனை பாரு இவன் எப்படி செய்தான், அப்படி செய்தான், விபச்சாரம் பண்றான், இவனை பாரு அவன் பொய் சாட்சி சொல்றான், அவனை பாரு இவன் எப்படி செய்யறான், இவனை பாரு, எல்லார பற்றியும் சொல்றோம். ஆனா நமக்குள்ள பாவம் இருக்கிறது என்கிறது விளங்க மாட்டேங்கிறது. ஏன்னா பாவம் நம்மை கற்பனையை கொண்டே வஞ்சித்து விட்டது. இதுதான் ரொம்ப கொடூரம், இந்த பாவத்தை பற்றிய கொடூரம். இதுதான் இந்த ரிலிஜியஸ் ஆட்கள்கிட்ட இருக்கிற ஒரு நிலை. அங்க குடிச்சிட்டு ரோட்ல உருண்டுட்டு இருக்கிறவன் சொன்னா பாவியை ரட்சிக்கப்பட்டு அவன் ரட்சிக்கப்படுறான். ஒழுங்கு ஆமாயா நான் பாவியா, இது 100வது தடவை நீங்க சொல்றீங்க, எனக்கு இது 1000 தடவை விளங்கிடுச்சு, எப்படி ரட்சிக்கப்படுறது சொல்லுங்கன்றான். அது பிரச்சனையே இல்லை. ஆனா அந்த சபையில உட்கார்ந்துட்டு இருக்கிறவன் காலாகாலமா பரம்பரை பரம்பரையா தலைமுறை தலைமுறையா இருக்கிறவன்ட்ட போய் பாவம் இருக்கிறது உனக்குள்ள, உனக்கு ஒரு ரட்சகர் இருக்கிறாரு, அவர் உனக்காக மரித்தார், நீ இன்றைக்கு ரட்சிக்கப்பட வேணும்னு சொன்னா நான் ஏன் ரட்சிக்கப்படணும்? எனக்குள்ள என்ன இருக்குது? இவன் பாவத்தால் வஞ்சிக்கப்பட்டவன், பாவம் நியாயப்பிரமாணத்தை கொண்டே வஞ்சித்திருக்கிறது, இவனை ஏமாற்றி சபையில உட்கார வைத்திருக்கிறது. பாட்டை பாடுறான், காணிக்கையை கொடுக்கிறான்,
போய் அப்படின்றான் இப்படின்றான், உட்கார்றான், எந்திரிக்கிறான், குனிறான், நிமிர்றான், முழங்கால் படிடுறான், உபவாசம் எடுக்கிறான், எல்லாம் பண்றான். ஆனால் ரட்சிப்பு இல்லை. பாவம் நியாயப்பிரமாணத்தை வச்சே அவனை வஞ்சித்து போட்டது. அவன் பாவி அல்ல என்று நினைத்துக் கொண்டு வஞ்சனையிலே அவன் சிக்கி கொண்டிருக்கிறான். ஆயால் தான் இப்ப ரொம்ப விவரமா பிரசங்கம் பண்ண வேண்டியதா இருக்குது. ஆயால் தான் இப்ப பிரசங்கத்தை பற்றி எல்லாம் போதிக்கிறாங்க வேதாம் கல்லூரியில் எப்படி பிரசங்கம் பண்றது. இப்பேற்பட்ட வஞ்சிக்கப்பட்ட ஆளு வஞ்சனையில சிக்கிட்டு அவன் நினைச்சிட்டு நான் ரொம்ப யோகியன், பண்ணு பார்க்கலாம் பிரசங்கம், என்ன பண்ற, எனக்கு என்ன சொல்ல முடியும் ஒன்னால அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்காங்க ஜனங்க. நான் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா? தலைமையா ஒரு தடவை கூட நாங்க போலீஸ் ஸ்டேஷன் போனது கிடையாது, ஒரு தடவையும் கோர்ட்டுக்கு போனது கிடையாது, ஒரு தடவையும் ஜெயிலுக்கு போனது கிடையாது, ஒரு தடவை எந்த குற்றமும் செய்ய. நாங்க ரொம்ப நியாயமும் நீதியுமான ஆட்கள், எனக்கு என்னையா பிரசங்கம் பண்ண போற, பண்ணு பார்க்கலாம்னு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்பேற்பட்ட ஆளுக்கு என்ன பிரசங்கம் பண்றதுன்னு சொல்லி தந்துட்டு இருக்கோம். எப்படி பண்ணு, எங்க ஆரம்பிக்கிறது, எப்படி கொண்டு வர்றது, என்ன சொல்றது, வஞ்சனையில சிக்கி கொண்டிருக்கிறான். அவனுக்கு தெரியல பாவம் பிரமாணத்தை வைத்து பைபிள்ல சொல்லியிருக்கான். நான் செய்திருக்கிறேன் 10 கற்பனையா, நான் எல்லாம் ஒன்னொன்னையும் செய்திருக்கேன் கரெக்டா. மலை பிரசங்கமா, அது எங்க தாத்தா காலத்துல நாங்க செய்துட்டே வர்றோம். 1 கொரிந்தியர் 13 அது எங்களுக்கு கரைச்சு குடிச்சிருக்கோம். எப்படி பிரசங்கிக்கிறது இவனுக்கு? பாவம் நியாயப்பிரமாணத்தை வச்சே இவனை வஞ்சித்து போட்டது, கொன்று விட்டது. அவனை அந்த நிலையில வச்சிருக்குது. இவன் ரட்சிக்கப்படாத நிலையில தனக்கு எல்லாம் ஓகே நினைச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறான். பவுல போதும் சொல்ல, நான் அப்படிதான் இருந்தேன். பரிசேயன் கரெக்டா ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டு ஆள் பார்க்கறது கரெக்டா இருப்பாரு. அவர் ஜபமும் அவர் உபவாசமும் அவர் இதுவும் அப்படி இருந்தது. ஆனா ரட்சிக்கப்படல. ஹலோ, இந்த பரிசேயன் ஜபம் பண்ணா இல்லையா? நான் வாரத்துல 2 நாள் உபவாசம் இருக்கிறேன், நான் எல்லாத்துலயும் தசமபாகம் கொடுக்குறேன். அவன் மிளகு தூள்ல கூட தசமபாகம் கொடுக்குறேன், கடுகு உளுத்தம் பருப்புல கூட தசமபாகம் கொடுக்குறேன். நம்ம கொடுக்கறதெல்லாம் நத்திங். அவன் எல்லாத்திலையும் தசமபாகம் சொல்றான், எல்லாத்திலையும் நான் கரெக்ட். பாவம் நியாயப்பிரமாணத்தை கொண்டே அவனை வஞ்சித்து போட்டது. எப்படி வஞ்சித்தது? உனக்குள்ள பாவம் இல்லப்பா, நீ என்ன பாவம் செய்தியா? கொலை செய்யல, விபச்சாரம் செய்யல, ஒண்ணும் செய்யல, எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோ அதெல்லாம் செய்யாம இருக்கிற, ஆகையால உனக்குள்ள பாவம் இல்லைன்னு சொல்லுது. அவனுக்கு எப்படி வஞ்சனை வந்திருக்கு பாருங்க, பாவத்தின் வஞ்சனை. அதுல சிக்கி கொண்டிருக்கிறான். 2வது எப்படி வஞ்சித்து போட்டுதான், சில நேரத்தில் பாவத்தை செஞ்சிடறோம். செஞ்ச பிறகு நமக்கு தெரியுது தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை மீறிட்டோன்னு தெரியுது. உடனே பாவம் என்ன சொல்லுது? உள்ள இருக்கிற பாவம், பத்தியா நியாயப்பிரமாணத்தை நீ மீறிட்ட. ஒருத்தர் சொன்னார் இல்லையா, ஐயா நான் சிகரெட்டை விட்டுட்டேன், ஆனா திடீர்னு ஒரு நாள் பாருங்க ஒரு சிகரெட் எடுத்து குடிச்சிட்டேன். என்கிட்ட சொன்னார், ஒரு சிகரெட்டை குடிச்சேன், அப்புறம் எனக்குள்ள என்னமோ சொன்னிச்சு, 1 குடிச்சான்னா 10 குடிச்சான்னா அப்படின்னு கடன்னு 10 எடுத்து ஒரேடி அடிச்சிட்டேன். இந்த விதத்துல வஞ்சிக்குது பாவம். பாவம் இன்னொரு அந்த 2வது விதம் இது. எப்படின்னா, நியாயப்பிரமாணத்தை நீங்கள் மீறுகிற போது, அதை உடைக்கிற போது, தவற செய்யற போது, எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லுதோ அதை செய்யும் போது உள்ள இருக்கிற பாவம் சொல்லுது, 1ல தவறுனா எல்லாத்துலயும் தவறுன, அதனால ஒரு பாவம் செய்தா என்ன, 10 பாவம் செய்தா என்ன, 10ஐயும் செய்துட்டு போ. ஒரு கொலைக்கும் தூக்குதான், 10 கொலைக்கும் தூக்குதான், 100 கொலைக்கும் தூக்குதான். ஆகையால எப்படி தூக்கு கிடைக்குது? நீ 1 செய்தான்னா 100 செய்தான்னா செய்திரு அப்படின்னு தூண்டுது. ஹலோ, யாரா யோசிச்சிருக்கீங்களா அப்படி? அது ஏன் அப்படி யோசிக்கிறீங்கன்னா, பாவம், அது பாவத்தின் வஞ்சிக்கிற சக்தி. அது அப்படிதான் வேலை செய்யும். அது பாவம் என்ன செய்யும்? நல்ல விசுவாசி கூட ஒரு தப்பு பண்ணோம்னா அவன் என்ன சொல்லும்? பாரு, 1ல தவறிட்டு அப்புறம் எல்லாத்தையும் தவறிட்டு இல்ல, நீ பேசாம போய் எல்லாத்தையும் செய்திரு. இப்ப அதுலயே பரண்டு உருளு, அதுலயே போய் நீ இனிமே பாவம் செய்ய வேண்டியதான், இனிமே உனக்கு நம்பிக்கையே கிடையாது. 1 செய்துட்டு இல்ல, தப்பு பண்ணிட்ட, பண்ணு, தப்பு தான், ஆகையால இன்னும் செய்ய பாவம் போ. இனிமே நீ பாவம் செய்யாத இருந்து பிரயோஜனம் கிடையாது, ஏன்னா 1ல தவறிட்டு எல்லாத்தையும் தவறிட்ட அப்படின்னு தவறான விதத்துல போதித்து கொடுக்குது. அது என்ன, ஐயோ 1ல தவறிட்டோமே, திருப்பி தேவனிடத்துல நாம் மனம் திரும்பி நம்ம பாவத்தை அறிக்கை செய்து கரெக்ட் ஆயிடுவோம்னு சொல்லி தர்றதுல பாவம். பாவம் என்ன சொல்லுது? நீ இப்படி போன இந்த வஞ்சிக்கிற சக்தி, வஞ்சிக்கிறது மனுஷனை பாருங்க. ஆகையால் தான் இதை போதிக்கிறோம். நிறைய பேருக்கு விளங்குறது இல்லை பாவம் எப்படிப்பட்ட சக்தி. அப்படிப்பட்ட எண்ணம் வரும்போது, ஒரு முறை நீங்க பாவம் செய்து விசுவாசியா இருக்கிறவர் பாவம் செய்யும் போது உங்களுக்குள்ள ஏதோ ஒண்ணு, நீ தான் 1 செய்துட்டிய, அப்புறம் அவ்வளவுதான், இனிமே பாவ ஜீவித்தில வாழ்ந்துரு பேசாம அப்படின்னு சொன்னுச்சுன்னா அது பாவத்தின் வஞ்சனையின் சக்தி. ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்க. வஞ்சிக்கிற சக்தி கிரியை செய்யுதுன்னு அர்த்தம்.
தேவனிடத்தில் திரும்பி பாவத்தை அறிக்கை செய்து நீங்கள் சீர்படும் போது அந்த வஞ்சனை சக்தி முறிக்கப்படுகிறது. நீங்கள் தேவனிடத்தில் திரும்ப வந்து, ஆண்டவரே நான் தப்பு செய்தேன், இனி நான் செய்ய மாட்டேன், இதை விட்டு விலகுகிறேன், நான் அறிக்கை செய்கிறேன், என்ன மன்னியும், நான் உடைய பிள்ளை என்று சொல்லும் போது அந்த பாவத்தின் வஞ்சிக்க சக்தியை முறிக்கிறீர்கள். மூன்றாவது விதத்துல எப்படி வஞ்சிக்கிறது? பாவம் என வஞ்சித்தது என்று சொல்றார். நியாயப்பிரமாணத்தை உபயோகப்படுத்தி வஞ்சித்தது என்று சொல்லுகிறார். எப்படி வஞ்சித்ததா? மூன்றாவது விதம் பாருங்க. மூன்றாவது விதம் இன்னும் ரொம்ப பொல்லாத விதம். அது எப்படின்னா, சரி நீ பாவம் செய்துட்ட, நியாயப்பிரமாணத்தில் இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி இருக்குது, செய்யக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிற காரியத்தை நீ செய்து விட்டாய். என்ன சொல்லுது? பாவம் பெருகிற இடத்துல இப்ப கிருபை ரொம்ப பெருகும், அதனால பரவாயில்ல நீ பாவம் செய்தா. நிறைய கிறிஸ்தவங்க இப்படி இருக்கிறாங்க. தவறான உபதேசம். அதைத்தான் 6ஆம் அதிகாரத்தில் போதிச்சோம். பவுல் சொல்ல, இனி பாவம் செய்யலாமா? பாவம் பெருகிற இடத்துல கிருபை இன்னும் அதிகமா பெருகுதுன்னு சொல்றதுனால நாம் பாவம் செய்துட்டே போலாமா? கிருபை பெருகணும்னு அப்படின்னு கேட்கிறார். அப்படிப்பட்ட ஒரு உபதேசத்தை பாவம் கொண்டு வருகிறது. என்ன சொல்லுது? நீ பாவம் செய்துட்ட, தவறிட்ட, பரவாயில்ல, பாவம் பெருகிற இடத்துல கிருபை பெருகுது. அப்ப கிருபை பெருகுனா, ஒரு பாவத்துக்கு இவ்வளவு கிருபை பெருகுதுன்னா 100 பாவம் செய்தா இன்னும் எவ்வளவு பெருகும் கிருபை? கிருபை பெருக வேணாமா? பரவாயில்ல செய். நீ நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இல்ல, நீ கிருபைக்கு கீழே இருக்கிற, ஆயால பாவம் செய்துக்கிட்டே இரு, பரவாயில்லன்னு சொல்லுது. பாவம் பாவம் வஞ்சிக்கிற சக்தி எப்படி எப்படியெல்லாம் மனுஷனை வஞ்சிக்கணுமோ அப்படி எப்படியெல்லாம் வஞ்சிக்குது. இதுல விசேஷம் என்னன்னா, நியாயப்பிரமாணத்தை வச்சே வஞ்சிக்குது. பாவம் பெருகுனா கிருபை பெருகுன்னு சொல்லியிருக்க, பரவாயில்ல செய் அப்படிங்குது. நான்காவது விதம், நமக்குள்ளே நியாயப்பிரமாணத்தை குறித்த ஒரு எதிர்ப்பை, ஒரு வெறுப்பை, கசப்பை உண்டு பண்ணுவதன் மூலமாக நம்ம அது வஞ்சிக்கிறது. எதிர்ப்பை நமக்குள்ள உண்டு பண்ணுது. என்ன எதிர்ப்பு? தேவன் நமக்கு எதிராளியா இருக்கிறார். இப்பேற்பட்ட நியாயப்பிரமாணத்தை கொடுத்து நம்ம உபத்திரவம் பண்றாரு. இப்பேற்பட்ட நியாயப்பிரமாணத்தை எனக்கு ஒரு பாரமா கொடுத்து, எப்ப பார்த்தாலும் இதை செய்யாத, இதை செய்யணும், அது இதுன்னு ஒரே கட்டுப்பாடுகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை எனக்கு ஏற்படுத்தி வச்சிட்டார் தேவன் அப்படின்னு சொல்லி தேவனை குறித்த ஒரு வெறுப்பை உள்ள ஏற்படுத்துது. நியாயப்பிரமாணத்தை குறித்த ஒரு வெறுப்பை பிசாசு வந்து ஏவாள்கிட்ட எப்படி வஞ்சித்தான், ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாத்தீங்கன்னா விளங்காது. எப்படி வஞ்சித்தானா, கர்த்தர் அப்படியா சொன்னாருன்னு கேட்டான். கர்த்தரு இத புசியாதிருப்பாயாக என்ன சொன்னாரு? Hath God said, தேவனா அப்படி சொன்னாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் அப்படி சொல்லி இருக்க கூடாது. பாவம் ஏன் அப்படி சொன்னாரு? இதை சாப்பிடாதுன்னு எல்லாத்தையும் சாப்பிடுனாரு, இதையும் சாப்பிட சொல்லி இருக்கலாம் இல்லையா? கர்த்தர் ஏன் அப்படி சொன்னாரு? அப்ப கர்த்தர் உனக்கு விரோதமா இருக்கிறாரு. கர்த்தர் உன்னை அப்படியே நெருக்க பாக்குறாரு, இதை செய்யாத, அதை செய்யாதன்னு. அப்படி கர்த்தரை குறித்த ஒரு தவறான எண்ணம், கர்த்தர் அப்படி சொன்னாரு அப்படிங்கும் போது கர்த்தரை குறித்த ஒரு தவறான எண்ணம் உண்டாகிறது. அவர் ஏதோ நம்மகிட்ட ஏதோ ஒரு நன்மையை கொடுக்காம அவர் வச்சுக்கிறாரு, இதை சாப்பிடாதனால நமக்கு ஏதோ ஒரு குறைய வச்சுட்டாரு, நமக்கு தீங்க செய்ய பார்க்கிறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உண்டாக்குகிறது. பாவம் என்ன சொல்லுது பாரு. நாங்கெல்லாம் நினைக்கிறது, வாலிபலா இருந்தப்ப இந்த கோயிலுக்கு போனா அதை செய்ய, அதை செய்ய, 1 2 3 4 5 வந்துருவாங்க. இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். கூடிய மட்டுக்கும் வயசாகிற வரைக்கும் இப்படியே இருந்துட்டு வயசான காலத்துல ஆண்டவரே போய் சேர்ந்துட வேண்டியதுதான். இந்த வயசு இருக்கிற காலத்துல நல்லா அனுபவிச்சுட்டு ஒரு ஆட்டம் ஆடிட்டு, ஆட்டம் அடங்கி ஓஞ்ச பிறகு, டயர்டான பிறகு போய் சபையில போய் அப்படியே சரண் அடைஞ்சிட வேண்டியதான் நினைச்சிட்டு இருந்தோம். இது ரொம்ப பொதுவா இருக்கிற எண்ணம். சிலர்லாம் ஒன்றும் தெரியாத மாதிரி முழிக்கிறாங்க. பிரசங்கம் பண்ணும்போது திடீர்னு பார்த்தா நான் ஒருத்தன் தான் அப்படி இருந்தேன்ற மாதிரி இருக்கு. எல்லாருமே அப்படிதான் இருந்தோம். இப்ப பரவாயில்ல, இப்ப கொஞ்சம் லேசா ரெஸ்பான்ஸ் வருது. எல்லாருமே அப்படிதான் இருந்தோம் பாருங்க. ஏன்? பிசாசு பாவத்தை கொண்டு தேவனுடைய கற்பனைகள், தேவனுடைய நியாயமான கற்பனைகளை குறித்த ஒரு எதிர்ப்பை நமக்குள்ள உண்டு பண்ணிட்டான். நான் நினைக்கிறேன், என்னையா சபையில போனா முடிய வளர்க்காதன்றாங்க, மீச வைக்காதன்றாங்க, அதை பண்ணாதன்றாங்க, இந்த இப்படி சட்டை போடணுன்றான், அப்படி இது வேணாம் எனக்கு, சபைய வேணாம் எனக்கு, ஊழியமா வேணாம் எனக்கு, இந்த ஆளுகளை வேணாம் எனக்கு, போ அப்படின்னு ஆயிடுச்சு. எப்ப பார்த்தாலும் யாரை பார்த்தாலும்
அதை பற்றி தான் பேசுறாங்க. எதை செய்யக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது. அப்ப அதெல்லாம் உபயோகப்படுத்தி தேவனையே நான் வெறுக்கும்படியாக பிசாசானவன் செய்கிறான். பாவம் தேவனுடைய காரியங்களை வெறுக்கும்படியாக, தேவனையே வெறுக்கும்படியாக எனக்குள்ள ஒரு எதிர்ப்பு ஃபீலிங்கை உண்டு பண்ணுகிறது. சில காரியங்கள்லாம் வேதத்தில் இப்படி செய்யாதன்னு இருக்குது, ஆனா நமக்கு செய்யணும்னு ஆசையா இருக்குது. அப்ப என்ன சொல்றோம்? சரி, சர்ச்சுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சா அப்படின்னா அதெல்லாம் நிறுத்தணும் போல இருக்குது, இதெல்லாம் நமக்கு சரிப்படாது, தேவன் ஏதோ நம்ம இடத்திலிருந்து விலக்கி வைக்கிறார் என்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள வந்து விடுகிறது. இப்படி பாவம் வஞ்சிக்கிறது. நம்ம ஐந்தாவது விதம், பாவம் நம்ம வஞ்சிக்கும் ஐந்தாவது விதம், இந்த நியாயப்பிரமாணம் நியாயமே இல்லாத பிரமாணம் அப்படின்னு பாவம் நமக்கு சொல்லுகிறது. The law is unjust. நியாயப்பிரமாணம் கொஞ்சம் கூட நியாயமே இல்லை, யாருமே செய்ய முடியாதுன்றீங்க, எவனாலையுமே இதை நடத்தி இதை கை கொள்ள முடியாது என்று சொல்லிங்க. அப்புறம் எப்படி ஆண்டவர் என்று கொடுக்க? அப்பேற்பட்ட ஒரு பாரத்தை கொடுக்கலாமா ஆண்டவர்? யாராலையுமே செய்ய முடியாத ஒன்றை கொடுத்து நீ இதை செய்யன்னு சொன்னா எப்பேற்பட்ட ஆண்டவர் அவரு? ஒருவனுமே செய்ய முடியாது, அதுல பழைக்கவும் முடியாதுன்னு சொல்றீங்க. அப்ப எவ்வளவு ஒரு மோசமான ஒரு காரியத்தை ஆண்டவர் எனக்கு செய்துட்டாரு. யாருமே செய்ய முடியாத ஒன்றை நீ செய்யின்னு சொல்ற அளவுக்கு தேவன் என்ன இந்த பிரமாணத்தை குறித்து கொடுத்து என்ன பாதித்து விட்டார். It is unreasonable in its demands. It is unjust. நியாயப்பிரமாணத்தின் கோரிக்கைகள், கற்பனைகள் ரொம்ப நியாயமற்றதா இருக்குது, அதெல்லாம் நான் செய்ய முடியாது, இவ்வளவு பெரிய பாரத்தை ஏன் தேவன் என் பேர்ல வைத்தார் என்று சொல்லி இப்படி நியாயப்பிரமாணம் நியாயமற்றது என்கிற ஒரு எண்ணத்தை நமக்குள்ள உண்டாக்குகிறது மூலமாக பாவம் நம்மை வஞ்சிக்கிறது. மறுபடியும் சொல்றேன், நியாயப்பிரமாணம் நியாயமற்றது என்கிற எண்ணத்தை நமக்குள்ள உண்டாக்குறது மூலமாக பாவம் நியாயப்பிரமாணத்தை கொண்டே நம்மை வஞ்சிக்கிறது. அதனால என்ன ஆகுது? நியாயப்பிரமாணம் ஒன்னை செய்யாதன்னு சொல்லும் போது என்ன ஆகுது? செய்யாதன்னு சொல்றதுனாலே இதை நான் செய்ய போறேன், செய்யாதன்னு சொல்றதுனாலேயே இத செய்ய போறேன் அப்படின்னு வந்துடுது. பாருங்க, அது சாதாரணமா இயல்பு. சும்மா செய்யாத செய்யாத செய்யாதன்னு சொல்லிட்டு இருந்தா, உபத்திரவம் பண்ணிட்டு இருந்தா, செய்யாத 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 அதனாலே செய்ய போறேன் நான் அப்படிங்கிற ஒரு இந்த உபத்திரவத்தினாலேயே ஒரு பெரிய அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வந்துடுது. அப்ப பாவம் என்ன பண்ணுது? பார், நியாயப்பிரமாணம் செய்யாத செய்யாத செய்யாதன்னு சொல்றது, இது என்ன சொல்றது உனக்கு? இது டோட்டலி அன்ரீசனபிள், இது ரொம்ப நியாயமற்றது, யாருமே செய்ய முடியாது, நீ செய்யாத செய்யாத செய்யாதன்னு என்ன அர்த்தம்? செய்ய நீ அப்படிங்கிற ஒரு வெறுப்பை நமக்குள்ள உண்டாக்குறது மூலமாக நம்மை வஞ்சிக்கிறது. கடைசியில ஆறாவது, நியாயப்பிரமாணம் இன்னொரு விதத்தில் வஞ்சிக்கிறது. அது எப்படின்னா, அது என்ன சொல்லுது? நம்மளை கொன்ற போற்றி புகழுகிறது. நியாயப்பிரமாணம் பாவம் இன்னொரு விதத்தில் வஞ்சிக்கிறது. நியாயப்பிரமாணத்தை வச்சு எப்படி வஞ்சிக்கிறது? நம்மை போற்றுகிறது, நம்ம கொஞ்சம் ஃபிளாட்டர் பண்ணுது. பாவம் என்ன சொல்லுது? பாரு, நீ you are created for total freedom and independence. நீ முழுமையான விடுதலைக்கும் சுதந்திரத்துக்கும் படைக்கப்பட்டவன், அப்படிதான் வாழணும், நீ சுதந்திரத்தோட விடுதலையோட வாழணும். இந்த நியாயப்பிரமாணம் என்ன பண்ணுது? இந்த சுதந்திரத்தையும் விடுதலையும் பாதிக்குது. கடவுள் உன்னை சுதந்திரமா விடுதலையா வாழ வேண்டும் என்று உண்டாக்கி இருக்கிறாரு. ஆனா நியாயப்பிரமாணம் இந்த சுதந்திரத்தை விடுதலையும் பாதிக்கிறதே, இந்த சுதந்திரத்தை எடுத்து போடுகிறதே. தன்னிச்சையின்படி சுய இஷ்டத்தின்படி நடக்கும்படியாக தான் நீ உண்டாக்கப்பட்டவன். நினைச்சதை செய்யணும், நினைச்சபடி வாழணும், அப்படிதான் மனுஷன் உண்டாக்கப்பட்டிருக்கிறான். ஆனா அந்த நியாயப்பிரமாணம் அதை செய்யாத இதை செய்யாதுன்னு அந்த ஃப்ரீடமையும் இண்டிபெண்டன்ஸையும் சுதந்திரத்தையும் விடுதலையும் குறைத்து போடுகிறது என்று நமக்குள்ள ஒரு எண்ணத்தை உண்டாக்குறது. நம்ம கொஞ்சம் போற்றுது, நம்ம சொன்ன நீ ஃப்ரீடத்தோட இண்டிபெண்டன்ஸோட வாழ வேண்டியவன் அப்படின்னு நம்மளை கொஞ்சம் தூக்கு விடுது. பாவம், நீ இதுக்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சின்னா அந்த ஃப்ரீடமும் இண்டிபெண்டன்ஸும் போய் விடுகிறது என்று. ஏழாவது இன்னொரு விதம் பாவம் வஞ்சிக்கிறது. இந்த நியாயப்பிரமாணத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், கட்டுப்பாடுகள் உனக்குள்ளாக ஒரு குற்ற உணர்வையும் ஒரு பிற்போக்கான எண்ணத்தையும் தான் உண்டாக்குகிறது.
என்று பாவம் நமக்கு சொல்லுகிறது. நியாயப்பிரமாணத்தில் அதை செய்யாத இதை செய்யாதன்னு பல விதமான கட்டுப்பாடுகள் இருக்கிறது. இதனாலதான் உனக்கு கில்ட் இருக்குது அப்படிங்கிறாங்க. குற்ற உணர்வு எங்க இருந்து வந்தது? நியாயப்பிரமாணத்தை வாசித்திருக்க, அதனால தான் நீ பாவம் செய்யும் போது ஐயோ நான் பாவம் செய்துட்டோமே அப்படின்ற உணர்வு வருது. அதனால நியாயப்பிரமாணம் உனக்குள்ள வேண்டாத குற்ற உணர்வுகளை உண்டாக்குறது. இன்னைக்கு போதிக்கிறாங்க சைக்காலஜில குற்ற உணர்வே இருக்கக்கூடாதுன்னு. குற்ற உணர்வெல்லாம் நல்லதில்லை. எவ்வளவுக்கு எவ்வளவு சபைக்கு போறீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு வசனத்தை கேட்கறீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு நியாயப்பிரமாணத்தை கேட்கறீங்களோ, அதெல்லாம் குற்ற உணர்வு இன்னும் அதிகரிக்கும். ஆகையால் இதெல்லாம் வேணாம். எவ்வளவுக்கு எவ்வளவு கிறிஸ்தவ ஜீவியத்தை வாழ்றோமோ, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோமோ, அவ்வளவுக்கு அளவு நம்ம பாவம் செய்யும்போது, தவறு செய்யும் போது குற்ற உணர்வு நம்ம குத்தும். ஆகையால் இதெல்லாம் அவாய்ட் பண்றது நல்லது என்று நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு உலகத்துல குற்ற உணர்வு இருக்கக்கூடாது. அந்த குற்ற உணர்வு வந்ததுன்னா நம்ம ஒரு மாதிரி ரிப்ரெஸ்ட் ஆகிறோம், அப்படியே அமுக்கி வைக்கப்படுகிறோம். அதை செய்யாத, இதை செய்யாத, அப்படி செய்யாத, இது தப்பு அது தப்புன்னு சொல்லி அப்படியே நம்ம அமுக்கி வைத்திருக்கிறார்கள். ரிப்ரெஷன், அது தவறு என்று பாவம் நமக்கு சொல்லுகிறது. நீ உனக்கு என்னதுக்கு இந்த குற்ற உணர்வு எல்லாம்? சுதந்திர பறவை போல நீ இருக்கணும். குற்ற உணர்வே இருக்கக்கூடாது. எதை வேணா செய்யலாம், எப்படி வேணா செய்யலாம். ஆகையால் தான் பாருங்க, இந்த ரஜினிஷ் மாதிரி சாமியார்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வினோதமான சாமியார். அவருடைய பிலாசபியே இதுதான். எதை வேணா செய்து எப்படி வேணா செய்ய, மனம் போன போக்குல வாழ். எப்படி உனக்கு எது உனக்கு சந்தோஷத்தை உண்டாக்குதோ அதை நீ செஞ்சுக்கிட்டு போ அப்படிங்கிற போதனை. இது பின்னால பெரிய பெரிய பணக்காரங்க எல்லாம் போறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது பிடிக்குது. குற்ற உணர்வெல்லாம் இருக்கக்கூடாது, ரொம்ப ஃப்ரீயா இருக்கணும். அப்படியே உள்ளத்துல குத்துறது, ஐயோ நம்ம தப்பு செய்துட்டோமோ, அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஏன் வருது? இப்படி தேவனுடைய கற்பனைகள் அதை உண்டாக்குகிறது. அதனால அது கூடாது என்கிற எண்ணத்தை பாவம் நமக்குள்ள வைக்குது. நீ அப்படிலாம் வாழக்கூடாது, ரொம்ப விடுதலையா வாழணும், சுதந்திரமா வாழணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தை பாவம் நமக்குள்ள ஏற்படுத்துகிறது. எட்டாவது, பாவம் பாவத்தை அட்ராக்டிவா வைக்கிறது மூலமா நம்ம வஞ்சிக்கிறது. பாவத்தை கவர்ச்சியான ஒன்றாக நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. பாவம் பாவத்தை கவர்ச்சியான ஒன்றாக எடுத்து காண்பிக்கிறது. பாருங்க, ஒரு புத்தகத்தில் ஒரு பெரிய பிரசங்கியார் எழுதுறார். அவர் பெரிய சபை ஒன்று கட்டியிருக்காங்க. இதுல கலிபோர்னியாங்கிற மாநிலத்தில் டிஸ்னிலாண்ட் பக்கத்தில் ஒரு பெரிய சர்ச்சை கட்டியிருக்காரு. அதுல கிறிஸ்டல் கத்தீட்ரல், அப்படியே பழிங்க, அதாவது கண்ணாடியிலேயே சபை, வெறும் இதெல்லாம் கிடையாது, செவரெல்லாம் கிடையாது, வெறும் கண்ணாடி, அவ்வளோதான் உள்ள. அது கண்ணாடினா சாதாரண கண்ணாடி இல்லை, அப்படியே கண்ணாடி இருக்கிறது மாதிரி போனால் மோதிக்குவோம். அப்படியே கண்ணாடி நடுவில் இருக்குதுன்னு தெரியாது, அப்படியே நடக்க ஆரம்பிச்சிருவோம். அப்படிப்பட்ட கண்ணாடி, கிறிஸ்டல் கிளியர், இருக்கிறதே தெரியாத அளவுக்கு. அப்போ வெளியே உட்காந்துக்கிட்டு, காரில் உட்காந்துக்கிட்டு அப்படியே கேட்கலாம். அங்கெல்லாம் வேற ஸ்பீக்கர்லாம் வச்சுட்டாங்க. இருந்து பிரசங்கம் பண்றாரு, அதை பற்றி எழுதுறாரு அவரு. இன்னைக்கு பாவம் செய்கிற இடத்தெல்லாம் பெரிய கவர்ச்சியா காண்பிக்கிறார்கள். பாவம் செய்கிற இடத்துல தான் லைட் அணிஞ்சு எரியுது. இங்க வா இங்க வா இங்க வான்னு வெல்கம்னு பெரிய சைன் போட்டிருக்கான். அவன் நியான் லைட் போட்டிருக்கிறான். லைட் இப்படி ஃபிளிக்கர் ஆகுது, அப்படியே பளிச்சு 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 பளிச்சு. தூரத்தில் வரும்போதே தெரியுது அங்கே ஏதோ விஷயம் இருக்குன்னு. உலகம் முழுவதும் போய் பார்த்தீங்கன்னா அந்த பாவம் பெருகி கிடக்கிற இடத்துல, பல விதமான பொல்லாத நடவடிக்கைகள் நடக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட தெருக்கள் இருக்கும். அங்கே போனீங்கன்னா அப்படியே வரிசையா அந்த லைட்டுங்க, வெல்கம் வெல்கம் வெல்கம், எல்லாம் வெல்கம், எல்லாரும் வெல்கம். எல்லாரையும் கொண்டு வந்து சீரழிச்சு நோயையும் அதையும் எதையும் கொடுத்து அவர்களை ஒண்ணுமில்லாம ஆக்குற வரைக்கும் விட மாட்டாங்க. வெல்கம் வெல்கம், அவ்வளவு ஆர்வமா வரவேற்கிறான். நியூயார்க் பட்டணத்தில் போனீங்கன்னா நோட்டீஸை கொண்டாந்து நம்ம கொடுக்க மாட்டோம், மீட்டிங் நோட்டீஸ் அந்த அளவு கொடுப்பான். நோட்டீஸை என்னன்னு பார்த்தீங்கன்னா அது சரியான பாவம் செய்கிற இடமா இருக்கும். அதை பற்றி நோட்டீஸ் அடிச்சு கொடுக்குறான் கையில். வாங்க சார் வாங்க சார் வாங்க சார் கொடுத்துட்டே போறான். பாவத்தை அட்ராக்டிவா பாவம் காமிக்கிறது. பாவம் ஒருவேளை என்ன செய்யுது, இது ரொம்ப அட்ராக்டிவ். சபை என்ன அது போரு, கிறிஸ்துவ பின்பற்றுறது ஒரு போரான ஒரு வாழ்க்கை. அதுல என்ன பெரிய சந்தோஷம் இருக்குது, அதுல என்ன பெரிய ஆனந்தம் இன்பம் இருக்குது, அதுல என்ன மகிழ்ச்சி இருக்குது, அதுல ஒண்ணும் இல்ல. இதுல வா, இதுல வந்தீங்கன்னா இதுல எல்லா இன்பமும் எல்லா மகிழ்ச்சியும் எல்லா ஆனந்தமும் இருக்குதுன்னு சொல்லி அப்படி ஒரு தவறான ஒரு எண்ணத்தை பாவம் ஏற்படுத்துகிறது. sin by showing sin as attractive deceives us. பாவம் தன்னை கவர்ச்சியானதாய் காட்டிக்கொண்டு நம்ம ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு பாருங்க, பெரிய பெரிய நோயெல்லாம் உலகத்தை ஆட்கொண்டு கொண்டிருக்கிறது. ஏன்னா இந்த பாவம் என்கிற கவர்ச்சியில போய், இது கவர்ச்சியானதுன்னு நினைச்சு போய் இதனால் இழுக்கப்பட்டு போனவர்கள் அப்படி அந்த கவர்ச்சியினால இப்படிப்பட்ட நிலைக்கு ஆளானார்கள்.
கவர்ச்சித்து வஞ்சிக்கிறது. கடைசியாக ரொம்ப முக்கியம், அது பாவம் அதன் மூலமாக ஏற்படக்கூடிய விளைவுகளை நமக்கு எடுத்து காட்டாமல், இன்னும் கேட்டால் அதன் மூலமாக ஏற்படுகிற விளைவுகளை குறித்து நம்மை சிந்திக்க விடாமல் தடுத்து விடுகிறது. அப்படி வஞ்சித்து போடுகிறது. பாருங்க, ஒரு உதாரணம் பாருங்க. சிகரெட் விற்கிறாங்க. சிகரெட் பாக்கெட்ல சிகரெட் குடிக்கிறது உடல் நலத்துக்கு சரியில்லைன்னு சொல்லி டாக்டருங்க சொல்லி இதை வேற அச்சிடணும்னு சொல்லிட்டாங்க. அவன் அச்சிடுறது எவ்வளவு பெருசா அச்சிடுறான்? ரொம்ப சின்னதா கீழே இருக்கும். அதை படிக்கணும்னா பூத கண்ணாடி வச்சுதான் பார்க்கணும். சாராய கடையில் போனா 31வது நம்பர் கடன் பெருசா போட்டிருக்கோம், கீழே சின்னதா குடியை கெடுக்கும். குடிச்சிருக்கவனுக்கு அது ரொம்ப கிளியரா தெரியாது. 31வது நம்பர் கடை தான் தெரியுது. என்ன பண்ணணும், இந்த குடியை கெடுக்கும்ன்றத பெருசா போட்டு 31 கீழே போடணும். ஆனா பாவம் வஞ்சிக்கிறது எப்படி வஞ்சிக்குதுன்னா, இந்த பாவத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய விளைவுகளை பெரிதுபடுத்தாது. அதை நீங்க கவனிச்சிடாதபடி பார்த்துக்கொள்ளும். அதை நீங்க அறிந்து கொள்ளாதபடி தடுத்து விடும். அதை நீங்க மேன்மைப்படுத்தாத, அதை எப்படியாவது அதுல கண் வச்சிடக்கூடாதுன்னு சொல்லி அதை எப்படியாவது உங்களை டிஸ்கரேஜ் பண்ணி, அதுல இருக்க இன்பத்தை மட்டும் பார், அதுல இருக்கிற சந்தோஷத்தை மட்டும் பார், அதுல இருக்கிற இதை மட்டும் பார், அதை மட்டும் பாருன்னு இப்படி வஞ்சிக்கிறது. பாவம் கொடூரமான வஞ்சிக்கிற சக்தி. நான் திரும்ப சொல்ல நேரம் இல்லை. 9 விதமா வஞ்சிக்குதுன்னு சொல்லிட்டேன். இப்படி வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது பாவம் ஜனங்களை. இன்றைக்கு நரகத்தை குறித்து பேசினா அநேகர் அதை விசுவாசிக்கிறது இல்லை. நரகம்னு ஒண்ணு இல்லைன்றாங்க. அது எப்படி நரகம் இருக்கு? பெரிய பெரிய பிரசங்கியாரெல்லாம் அந்த வழியில போயிட்டாங்க. நரகம்னு ஒண்ணு கிடையாது. there is no such thing as hell. அப்ப ரொம்ப வசதியா போச்சு. யாருக்கு? பாவம் செய்யறவனுக்கு. அப்பா நல்ல நற்செய்தி அது. நரகம் ஒண்ணு இல்லை. இன்னும் கொஞ்ச நாள் நல்லா பாவம் செய்து தப்பி தவறி பாவத்தில் சேர்த்தாலும் நரகத்துக்கு போக மாட்டோம். இந்த பிரசங்கியா தான் கரெக்டானவர். சும்மா அவர் நரகம்னு சொல்லி பயங்காட்டிட்டு இருக்கிறாரு. பாவம் பாருங்க எப்படி வஞ்சிக்குதுன்னு. பிரசங்க மேடையிலேருந்து வஞ்சிக்குது. தியாலாஜிக்கல் செமினரியிலேருந்து வஞ்சிக்குது. பாவம் என்ன சொல்லிடுச்சு வச்ச தியாலாஜிக்கல் செமினரியில் என்ன போதிக்கிறாங்க? இன்னைக்கு நரகம் என்று ஒன்று கிடையாது அப்படின்னு போதிக்கிற நிறைய தியாலாஜிக்கல் செமினரி வந்துருச்சு. நரகமும் கிடையாதுன்னு மோட்சமும் கிடையாதுன்றாங்க. இப்போ எல்லாம் இங்கே தான். நம்ம இந்த வாழ்க்கையை நரகமாக்கிக்கலாம் இல்லை மோட்சமாக்கிக்கலாம், அவ்வளோதான்ட்டாங்க. முடிஞ்சு போச்சு. அப்போ இவனுக்கு ரொம்ப வசதியாச்சு. இவனுக்கு என்ன மோட்சம்? பாவத்தை செய்து இதில் உழந்துட்டு இருக்கிறது தான் இவனுக்கு மோட்சம், பரலோகம் மாதிரி. இவனுக்கு பாவத்தினுடைய விளைவுகளை எப்படியாவது பார்க்காதபடிக்கு செய்து விடுகிறது. சிலுவையை குறித்து பிரசங்கம் பண்ணும்போது கூட பாவம் எப்படி வஞ்சித்து வைத்திருக்குது பாருங்க. இன்னைக்கு சிலுவை குறித்து பிரசங்கம் பண்ணும்போது கூட என்ன சொல்றாங்க? இது தேவனுடைய அன்பை காட்டுகிறது, அவ்வளவுதான். இதுல தேவன் தன்னுடைய தண்டனையை, மனுவர்க்கத்தின் பாவத்துக்கான தண்டனையை இதுல வச்சார், இவர் மேல வச்சார்னு சொல்ல முடியாது. சிலுவையில் நடந்தது தேவன் இயேசுவை நம்முடைய பாவத்துக்கு தண்டித்தார் என்ற வழக்கெல்லாம் கிடையாது. அதெல்லாம் கிடையாது. அந்த ரத்தம் தான் நம்முடைய பாவத்தை கழுவுது, அந்த வழக்கெல்லாம் கிடையாது. அவருடைய அன்பு, தேவன் அன்பானவர் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது. அதனால்தான் நரகம் கிடையாது.